நான் நம்புகின்றேன். கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த பயனுள்ள ஞாயிறு பேச்சை ஏற்பாடு செய்து வருகிறது மக்கள் நல்வாழ்வு குழு. அக்குழுவை மிக நேர்த்தியாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நாடறிந்த தன்னம்பிக்கை தளபதி, நம்மளுடைய பாசத்துக்கும் மரியாதைக்கும் கூறிய உயர் திரு ரேகோ ராசு அவர்கள். ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, தொடர்ச்சியாக 5 ஆண்டு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்து வருகிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதுக்கு முக்கிய காரணம் மக்களான நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு தான். ஆகிய இவ்வேளையில் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்மளுடைய பல பேச்சாளர்கள் இங்கே அலங்கரிக்கப்பட்டு இருந்தாலும் இன்று நம்மளுடைய பேச்சாளர் புதியவர் என்று நினைக்கின்றேன். இன்று மட்டும்தான் அவர் புதியவராக இருப்பார். அதுக்கு பிற்பாடு மீண்டும் அவருடைய பேச்சு, அவருடைய சேவை இந்த ஞாயிறு பேச்சை அலங்கரிக்கும். இன்றைக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பாரம்பரிய மருத்துவம் அறிவோம் மற்றும் ஒருவருக்கு வெற்றி தோல்விகள் ஏற்படுவது எப்படி என்ற தலைப்புல பேச வருகிறார். அவர்தான் தொழில் அதிபரும் சிறந்த பேச்சாளருமான திண்டிவனம் ஆர் சுரேஷ் ஐயா அவர்கள். ஆகையால மக்கள் வந்த வண்ணம் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால நம்மளுடைய ரேகோ சாரோடைய கூற்றுப்படி 6 மணிக்கு தொடங்கி 7 மணிக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி சிறப்பாக நிறைவு செய்யும். ஆகையால வரவங்கள் கொண்டு இருக்கட்டும். நம்மளுடைய பேச்சை தொடங்கலாம் ஐயா. அனைவரின் சார்பாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, உங்க பேச்சை தொடங்கலாம் ஐயா. அன்பு வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நம்முடைய தமிழ் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி மலேசியாவில் இருந்து கொண்டே தமிழர்களை ஒன்று சேர்த்து 5 வருடங்களாக சிறப்பாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் ரேகோ ராசு ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களுக்கு இதய துடிப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஐயா மலையரசன் அவர்களுக்கும், தம் கண்ணை இமை காப்பது போல் இந்த நிகழ்ச்சியை கண்காணித்துக் கொண்டிருக்கும் சகோதரி துர்கா தேவி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். எனக்கு இதுவரைக்கும் முன்ன பின்ன பேசிய அனுபவம் இல்லை. இதுதான் முதல் என்னுடைய பேச்சு. வாட்ஸ்அப்பில் நேரடியாக நிறைய பேசியிருக்கிறேன். வாட்ஸ்அப்பில் பேசுவத முதல் டைம். ஆகையால் மலேசியா தமிழ் போல் எங்கள் தமிழ் இருக்காது. எங்களது லோக்கல் தமிழ். ஆகையால் அது தவறு இருந்தால் மன்னிக்கவும். எனக்கு கொடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய மருத்துவம் மற்றும் வெற்றிக்கான காரணங்கள் என்ன அப்படி என்ற தலைப்பை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு அழிஞ்சின்னு வருது. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தின் மூலியமாக பல 100 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்க. இதுக்கு சரித்திர உண்மைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் ஒரு 50 ஆண்டுகள் சிறப்பாக தாண்டுவது மிக சிரமமாக உள்ளது. அதற்கு காரணம் இன்று இருக்கின்ற வாழ்வியல் மாற்றங்கள் தான் முக்கிய காரணமாக அமைகிறது. அப்ப இத்தகைய வாழ்வியல் மாற்றத்தில் உள்ள காலத்தில் நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எவ்வாறு பயன்படுத்தினால் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை பற்றி பேசத்தான் நான் வந்திருக்கிறேன். அதற்கு முன் நம்முடைய பாரம்பரியம் அப்படின்னு தெரிவதற்கு முன் முதல்ல ஆரோக்கியம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? அதற்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? எப்படி நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நம்புறது? முதல்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் சார் அப்படிங்களால சொல்ல முடியுமா? இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்றத எப்படி நீங்களே உங்களை ப்ரூஃப் பண்ணிப்பீங்க? சிம்பிளான விஷயம்தான். நீங்கள் என்ன எண்ணுகிறீர்களோ அந்த எண்ணத்தை செயலாக்க உங்கள் உடல் ஒத்துழைப்பு கொடுத்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்ன நினைக்கிறீர்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை செய்ய இந்த உடல் ஒத்துழைப்பு கொடுத்தால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லை. திருக்குறள் ரெண்டே அடிக்க சொன்னோம்னா, உங்க பேச்ச உங்க உடம்பு கேட்டுச்சுன்னா நீங்க ஆரோக்கியமான மனிதர். உடம்பு பேச்ச நீங்க கேட்டீங்கன்னா நீங்க ஆரோக்கியமான மனிதர் அல்ல. இதுதான் டாபிக். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பேச்ச உடம்பு கேக்குதா
இல்ல உடம்பு பேசுவது நீங்க கேக்குறீங்களா? காலைல 5 மணிக்கு எழுந்துன்னு அலாரம் வைக்கிறீங்க. அலாரம் அடிக்குது. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றோம்? மறுபடியும் தூங்குறோம். அப்ப நீங்க யார் பேச்ச கேக்குறீங்க? உடம்பு பேச்ச கேக்குறீங்க. 5 மணிக்கு எழுந்துக்கணும்னு நினைச்சு படுத்தாலே கரெக்டா 5 மணிக்கு இந்த உடம்பு உங்களை எழுப்பி விட்டுச்சுன்னா நீங்க ஆரோக்கியமான மனிதன் என்ற அர்த்தம். அப்ப இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில அனைவருமே 99.9% மக்கள் ஆரோக்கியமற்ற மனிதராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்ப ஆரோக்கியம், நோய். நோய்னா என்ன முதல்ல? நோய் என்றால் என்ன? நோய் எப்படி உருவாகுது மனுஷனுக்கு முதல்ல? இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம நிறைய பேர் நோயிலிருந்து வெளியே வரலாம். வாழ்வியல் மாற்றம் தான் நோய். இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, யார் பசிச்சு சாப்பிடுறீங்க? நோய் உருவாகிற முக்கியமான வாழ்வியல் மாற்ற முக்கியமான காரணம் பசியின்றி உணவை உண்ணுவது, பசியின்றி உணவை உண்ணுவது, பசிக்கும் போது உணவு உண்ணாமல் இருப்பது, தேவைக்கு அதிகமான உணவை உண்பது. இந்த 3 விஷயம் நல்லா கவனிச்சுங்க. பசிக்கும் போது சாப்பிட மாட்டீங்க, பசியே இருக்காது, நல்லா சாப்பிடுவீங்க, அதிகமா சாப்பிடுவீங்க. இந்த 3 விஷயமும் நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. அது மட்டும் இல்லாம தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருப்பது, உழைக்க வேண்டிய நேரத்தில் தூங்குவது, இதுவும் நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்வியல் மாற்றங்கள் தான். ஏன் இன்னைக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு அப்படி, இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை அப்படி, இன்னைக்கு இருக்கிற வேகம், உலகம் ஓடுற வேகம் அப்படி. காலையில பசங்க 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். அப்ப என்ன பண்றோம்? அதிகாலையில சீக்கிரம் எழுந்து சமைச்சு பசங்க சாப்பிடுறாங்களோ சாப்பிடலையோ, காலை கடனை முடிக்கிறாங்களோ முடிக்கலையோ, எதுவுமே கவனிக்கல. 8 மணிக்கு பஸ் வந்துடும், பசங்களை பஸ் ஏற்றணும். அந்த பிள்ளைங்க காலை கடனை முடிச்சுதானா தெரியாது. அந்த பிள்ளைங்க அதிகமா சாப்பிட்டுச்சா? சாப்பிடல. அரை இட்லி ஒரு இட்லி. யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, காலையில் பேரரசன் போல் சாப்பிடு, மாலையில் மந்திரி போல் சாப்பிடு, இரவில் குழந்தை போல் அல்லது பிச்சைக்காரன் போல் சாப்பிடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. காலை உணவு பிரேக் ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் யோசிச்சு பாருங்க. காலையில் பேரரசன் போல் சாப்பிடு. காலைல நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும். அப்ப காலையில் நிறைய சாப்பிடணும். அதான் ஆங்கிலத்துல அது பிரேக் ஃபாஸ்ட்னு வச்சா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எடுக்க அதிகமான உணவு தான் பிரேக் ஃபாஸ்ட். மதியம் மந்திரி போல், மந்திரி ரொம்ப பிஸியா இருப்ப, சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, ஒரு லிமிட்டா சாப்பிடுவாரு, அது பேர் லஞ்சு. அதே மந்திரி போல் சாப்பிடு, ஆங்கிலத்தில் லஞ்சுன்னு பேர் வச்சாங்க, லிமிட்டா சாப்பிடுற லஞ்ச். இரவு பாருங்க, பிச்சைக்காரன் பிச்சை எடுப்பான், சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ சாப்பிட்டு போய் நேர்ந்துருவான். குழந்தை இரவுனா சாப்பிடும், ஒரு பால் ஒரு பழம் சாப்பிடுமா குழந்தை, இதுதான். அப்ப டின்னர், டின்னர்னா என்ன? ஒரு பால் பழம். இன்னைக்கு உணவு முறை எப்படி இருக்கு? தலைகீழா மாறி போச்சு. நைட்டு சாப்பிடுற டின்னரு காலையில மாறிடுச்சு, காலைல பாடுற பிரேக்ஃபாஸ்ட் நைட்டா மாறிடுச்சு. இதுதான் பிரச்சனையே. இப்ப என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. நைட்ல உடல் உறுப்புக்கு ஓய்வு தேவை. நம்மளுக்கு எப்படி ஓய்வு தேவையோ அதே போலதான் உடலுக்கும் ஓய்வு தேவை. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா நைட்ல தான் அதிகமா சாப்பிடுறோமே. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் தொப்பை, பெண்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகி உடம்பு ஊதி போறது, எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா, நீங்கள் இரவு சாப்பிடும் உணவு. காலையில அதிகமா சாப்பிடணும், காலைல சாப்பிட்றதே கிடையாது, அரை இட்லி ஒரு இட்லி, பட்னியோட போயிடறாங்க, நிறைய பேர் போறாங்க. ஆனா இரவு பாத்தீங்கன்னா அதிகமா சாப்பிடுறீங்க. இதுவே நோய்க்கான ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. இரவு 6 to 7 மணிக்குள்ள நைட்டு டின்னரை முடிச்சிடணும். எத்தனை பேர் 6 to 7 டின்னரை முடிக்கிறீங்க? அட்லீஸ்ட் 8 மணிக்குள்ளாவது முடிக்கணும். முடிக்கிறோமா? இல்ல. நம்ம சாப்பிட்றதே 10 மணிக்கு 11 மணிக்கு. அப்ப இந்த மாதிரி உணவு முறைகள்ல மாற்றம் ஏற்படும் போது உடல் உறுப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்ப உடல் உறுப்பு ஓய்வு கொடுக்காம அந்த உடலை நீங்க என்ன பண்றீங்க? 24 hours இயக்கிற மாதிரி இங்க பண்ணிடுறீங்க. அப்படி செய்யும் போது உங்கள் உடல் ரீதியான உறுப்புகள், சுழற்சி முறைகள் மாற்றப்படுகிறது. இதுதான் நோயாக கன்வெர்ட் ஆகுது. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களால் ஏற்படுகிற பிரச்சனை உங்கள் உடலில் இருக்கிற அனைத்து விதமான நோய்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. நோய் வருவதற்கு ஒரு 3 காரணங்கள். என்ன காரணம்? 3 காரணங்கள்.
அப்படின்னு சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா, முதல்ல கழிவுகள் வெளியேறாமல் இருத்தல், ரெண்டாவது சரியான ஊட்டச்சத்து உணவு கிடைக்காமை, மூணாவது மன அழுத்தம். இந்த 3 விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நோயை உருவாக்குவதற்கு முக்கியமான காரணமாக அமைகிறது. கழிவு எப்படி வெளியேறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வழியில வெளியேறும். ஒண்ணு வியர்வை, 2வது சிறுநீரகம், 3வது வாயு கேஸ், 4வது மலம். இந்த 4 வழியாக தான் கழிவு வெளியேறுது. வேர்ல 2 ரகம் இருக்கு. வேர்வுல உப்பு நீர் கலந்த வேர்வை, இது உடம்புல எல்லாத்தையும் சுரக்கும். கொழகொழப்புள்ள வேர்வை, இது தலையில அக்குலு 2 தொடைக்கு நடுவுல ஒரு கொழகொழப்பு வேர்வை சுரக்கும். இந்த 2 வகையான வேர்வை இருக்கு. இந்த வேர்விலேயே வித்தியாசங்கள் இருக்கு. இதனால் ஏற்படும் நோய்கள் இருக்கு. இது பெரிய சப்ஜெக்டா போகும். இந்த மாதிரி வேர்வை வழி. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா சரியான ஊட்டச்சத்து இல்லாதது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாமே ரசாயனம் கலந்த உணவுகள் தான் நம்ம சாப்பிடுறோம். எங்க எடுத்தாலும் ரசாயனம் தான் உணவுப் பொருட்கள்ல. இன்னைக்கு பஞ்சபூதங்கள் காற்று, நீர், நெருப்பு, ஆகாயம், மண் அனைத்துமே ரசாயனத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. காற்றுல மாசடைஞ்சு போச்சு, ரசாயனம் கலந்து மாசடைஞ்சு போச்சு. பூமியில உரங்களை போட்டு 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 பூமி மண்ணும் மாசடைஞ்சு போச்சு. நீர் மாசடைஞ்சு போச்சு. எங்க ஆகாயம் மாசு, எல்லாத்திலும் மாசு அடைஞ்சதால நம்மளுக்கு சுத்தமான ஆரோக்கியமான காற்று இல்லை, சுத்தமான நீர் இல்லை, சுத்தமான ஆரோக்கியமான ரசாயனம் இல்லாத உணவு இல்லை, எல்லாமே ரசாயனம் கலக்கப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாம நம்மளுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் போது மருத்துவரை அணுகும் போதும் அவர்களும் ரசாயன கலந்த மருந்து தான் நம்மளுக்கு தருகிறார்கள். அப்ப இந்த உடல் எவ்வாறு ஆரோக்கியமாக இருக்கும்? எல்லாமே ரசாயனம். நீங்க சாப்பிடுற உணவு ரசாயனம். அந்த ரசாயனம் கலந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும் பாதிப்பால் ஏற்படும் நோய்க்கு ரசாயனம் கலந்த மருந்தே உணவாக எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் உடலுக்கு தீர்வு கிடைக்குமா என்று யோசிச்சு பாருங்க. ரசாயனத்தால் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, அதே ரசாயனத்தால் ஒரு மருந்தை கொடுத்தால் அந்த உடல் குணமாகுமா? இதிலிருந்து மாற்று பாரம்பரிய மருத்துவம், இயற்கை மருத்துவம், உணவே மருந்து. இந்த பாரம்பரியம் அப்படின்னு அடிப்படையில் தான் அக்குபஞ்சர்ல இருந்து சித்தால இருந்து ஆயுர்வேதம் எல்லாமே சேர்ந்து வரலாம் பாரம்பரியம். அதுல இருந்து பிரிவுகள் தான் எல்லாம் பிரிஞ்சு தனியா வந்துருச்சு. அப்ப அந்த பாரம்பரிய மருத்துவத்தை நாம் இயற்கையான முறையில் பயன்படுத்தும் போது நம் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அப்ப நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த பாரம்பரிய மருத்துவத்தை பயன்படுத்தணும். அது அடுத்த சப்ஜெக்டுக்கு வரும். 3வது மன அழுத்தம். இன்னைக்கு மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். எங்க போனாலும் எமோஷன், ட்ரஸ்ட், உணர்வை கட்டுப்படுத்த முடியாது ஏற்படுகிற ஒரு பிரச்சனை தான் மன அழுத்தம். உணர்வுகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணர்வுகளால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் ஏற்படும் பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கல்வியில பிரச்சனை, படிக்க முடியல, படிப்பு வரல, அது மாணவர்களோட பிரச்சனை. வீட்டுல பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை சரியா படிக்க வைக்க முடியல, வளர்க்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. வேலைக்கு போனா அங்க ஒரு பிரச்சனை. எங்க போனாலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். இதனால் ஏற்படும் மன அழுத்தங்கள், இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் தான் இன்னைக்கு அதிகப்படியான நோய்க்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைகிறது. இந்த மன அழுத்தத்தை சரி பண்றதுக்கு நீங்க ரிலாக்ஸா இருந்தாதான் பண்ண முடியும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தம், மனநோய், இன்னைக்கு அதிகபட்ச பேர் மனநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகம். அப்ப இந்த 3 விஷயம்தான் ஒரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு முக்கியமான காரணமாக அமைகிறது. அப்ப நோய் என்றால் என்ன, ஆரோக்கியம் என்றால் பார்த்தோம், நோய் வருவதற்கான காரணங்களை பார்த்தோம். இப்போ ஒரு நோய்னா என்ன? முதல்ல ஒரு மனிதனை ஒரு நோய் எவ்வாறு தாக்குகிறது? இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நோய்கள் அப்படின்னு சர்வே பண்ணி நீங்க பார்த்தோம்னா சக்கரை நோய், வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, பெண்களுக்கு இருக்கிற கர்ப்பப்பை கட்டி, நீர் கட்டி, அது மட்டும் இல்லாமல் பிபி இல்லாத மனுஷனே இன்னைக்கு இல்ல. அப்ப இந்த மாதிரி நிறைய நோய்கள் இன்னைக்கு உருவாயின்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த நோய் எப்படி உருவாக்குது அப்படின்னு சர்வே பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே வாழ்வியல் மாற்றத்தால் ஏற்படும் நோய்கள் தான். இதுக்கெல்லாம் நீங்க மருந்து சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. இன்னைக்கு பிபி இல்லாத ஆளே இல்லை. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் முதல்ல போய் பிபி செக் பண்ணுன்றான்.
ஒரு பல்வலின்னு டாக்டர் வீட்டுக்கு போனா பிபி செக் பண்ணு. பிபில அப்படி என்னதான் இருக்கு? பிபினா முதல்ல என்ன அது? நீங்க சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு பிபி உயருது, துக்கம் வந்தாலும் பிபி உயருது. இது ஒரு நோயா? இது ஒரு நோயா? யோசிச்சு பாருங்க. என்ன பொறுத்தவரை நான் பேச மாட்டேன், நம்மளுக்கு கேட்கும். பிபி அப்படின்ற ஒரு நோய் வருவது என்ன பொறுத்த வரைக்கும் சந்தோஷப்படுங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன சார் சொல்றீங்க நீங்க கேட்கலாம். பிபின்ற நோய் வந்தாலே சந்தோஷப்படுங்கன்னு சொல்லுவேன். என்ன காரணம்னா, பிபி என்பது ஒரு நோயே அல்ல என்பதுதான் என்னுடைய கூற்று. இப்ப ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு பிபி இருக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்கினா உங்களுக்கு தெரியும். பிபின்ற நோய் வந்து ஒரு நோய் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, ஒரு குழந்தை ஆரோக்கியம் இல்லாம இருக்கு. நான் மாசம் ஒரு 50,000 சம்பாதிக்கிறேன்னா என் குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கு. ஆனால் அந்த ஆரோக்கியம் இல்லாத குழந்தைய அவளுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு எனக்கு பணம் பத்தல. அப்ப நான் என்ன பண்றேன்? ஓவர் டைம் பாக்குறேன். ஓவர் டைம் பார்த்து வர வருமானத்தை அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு செலவு பண்றேன். அப்படி செலவு பண்ணும்போது நான் 8 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு பதில் என் வாழ்க்கையில நான் 12 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பண்ணி வேலை செய்யறேன். அப்படி செய்யும் போது என் உடல் டயர்ட் ஆகுமா ஆகாதா? எனக்கு உடல் புத்துணர்ச்சி இறங்குமா இறங்காதா? அதே போலதான் நம்ம உடம்புல அப்பா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதயம் தான் நம்மளுக்கு அப்பா. அந்த அப்பாவோட வேலை என்னன்னா, ரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் சப்ளை செய்வதுதான் இதயத்துடைய வேலை. அப்ப நம்ம உடம்புல ஏதோ ஒரு உறுப்பு ரொம்ப வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு, நோயால் பாதிக்கப்பட்டு இருக்குன்னா, இந்த இதயமானது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயமான அப்பா ரத்தத்தை அதிகமா பம்ப் பண்ணி எந்த உறுப்பு பலவீனமாகவோ வீக்காகவோ நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கோ அந்த உறுப்புக்கு அதிகமாக சப்ளை செய்யும். அப்படி செய்யும் போது இதய துடிப்பு அதிகமாக துடிக்கும். அப்படி துடிக்கும் போது உடல் ரீதியாக உங்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், ஒரு மயக்கம் ஏற்படும். இதேதான் நீங்க மருத்துவமனையில் சென்று பார்த்தால் உங்களுக்கு பிபி உள்ளது என்று கூறி இந்த இதய துடிப்பை நார்மலாக துடிப்பதற்கு ஒரு மாத்திரையை கொடுத்து அது நார்மலாக துடிக்க செய்வார்கள். அப்படி செய்யும் போது அந்த பலவீனமான உறுப்புக்கு போக வேண்டிய ரத்தம் போகாமல் தடைப்படுகிறது. இதனால் அந்த உறுப்பு மேலும் பாதிப்பு உள்ளாகிறது. தன் புள்ளியை காப்பாற்ற முடியவில்லையே என்று தடுக்கப்படும் இதயமும் பலவீனமாகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலும், சக்கரை நோயா இருந்தாலும் எந்த நோயா இருந்தாலும் உங்களுக்கு பிபி கண்டிப்பாக இருக்கும். பிபி இல்லை என்றால் உங்களுக்கு நோய் இல்லை என்று அர்த்தம். பிபி இருந்தாலே உங்களுக்கு காரணம் என்னவென்றால் அந்த உடல் உறுப்புக்கு தேவையான ரத்தத்தை அதிகமாக பம்ப் செய்து அந்த வீக்கான பலவீனமான உறுப்புக்கு சப்ளை செய்கிறது. அதை தடை செய்யப்படும் போது 2 உறுப்புகளும் பாதிக்கப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ற யாருக்காவது பிபி இருந்துச்சுன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு 5 நாள் செய்யுங்க. 6வது நாள் போய் பிபி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிபி நார்மலா இருக்கா இல்லையா. சிம்பிள் விஷயம்தான். நம்ம ஊர்ல உணவே மருந்து என்ற அடிப்படையில வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 4 வெண்டைக்காய், 3 வேலைக்கு 12 வெண்டைக்காய் எடுத்துக்குங்க. சாப்பாட்டுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தண்ணியை சுட வச்சு இறக்கி வச்சுட்டு அந்த வெண்டைக்காயை அதுல போடுங்க. 10 நிமிஷம் பொறுத்து அந்த வெண்டைக்காயை எடுத்து தொடச்சிட்டு தலையையும் வாலையும் கட் பண்ணிட்டு நல்லா மென்னு சாப்பிடுங்க. 5 நாள் முடிஞ்சு 6வது நாள் உங்க பிபிய செக் பண்ணி பாருங்க. அது நார்மல் காமிக்குதா குறைஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா 5 நாட்களில் உங்கள் பிபி கட்டுக்குள் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் நம்ம சித்தர்கள் கூறிய சித்த முத்திரைகள் அப்படின்ற அடிப்படையில இந்த முத்திரையை நீங்க டெய்லியும் போட்டீங்கன்னா, பிபி உள்ளவர்கள் போட்டீங்கன்னா கூட உங்க பிபி கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா சித்தர்கள் வந்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் தன்மை சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. அந்த பஞ்சபூதங்களும் 5 விரலை தான் வச்சிருக்காங்க. அந்த 5 விரலை
இந்த பிபிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முத்திரை போடணும். இந்த முத்திரைய 2 கையிலையும் இந்த முத்திரையை நீங்க போட்டீங்கன்னா உங்க பிபி கண்ட்ரோல் ஆகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது சித்த முத்திரைகள். நான் சொல்லுது இயற்கை உணவு மருத்துவம் வெண்டைக்காய். இதை 2 நீங்க செஞ்சு பார்த்துட்டு 6வது நாள் செக் பண்ணி பாருங்க உங்க பிபி நார்மல்ல இருக்கா இல்லையா. நீங்க பிபி செக் பண்ணும்போது கூட இந்த முத்திரையை போட்டு பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் அருமையா கிடைக்கும். நான் சொல்லுது உண்மையா பொய்யா என்று நீங்கள் உணர்ந்து பார்த்து என்னும் தொலைபேசியில் அழைப்பு கொள்ளுங்கள். இதுக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும். இது பிபிக்கு. அடுத்த நோய் என்ன சொல்லலாம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா முட்டி வலி வருது. இடுப்பு வலி, முட்டி வலி, கை கால் வலி. வலி இல்லாதவங்க வயதானவர்களுக்கு தோன்றினாலும் ஒரு நியாயம் உள்ளது. இதுக்கு சிறு குழந்தைகளுக்கு கூட முட்டி வலி வர அளவுக்கு வந்து விட்டது. டாக்டர் என்ன கூறுகிறார்கள்? முட்டி தேய்ந்து விட்டது, முட்டியில் உள்ள பசை குறைந்து விட்டது, மூட்டு கொஞ்சம் நவுந்துடுச்சு, 1000 காரணங்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய கூற்று பிரகாரம் எலும்பு தேயுமா என்று கேட்டால் தேயாது என்பதே என்னுடைய கூற்று. அந்த காலத்தில் நடந்தே ஒரு ஊரை விட்டு ஊர் சென்றார்கள். அவர்களுக்கெல்லாம் முட்டி தேயவில்லை. நாம் எங்க போனாலும் வண்டியில போறோம், நம்மளுக்கு முட்டி தேயுது என்றால் நம்பக்கூடிய விஷயமாக உள்ளதா? இதுவே ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறும்போது உங்களுக்கு முட்டி தேய்ந்து விட்டது, உள்ளகிற பசை குறைந்து விட்டது, ஆகையால் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொண்டு டெய்லியும் காலையில் நடைப்பயணம் செய்யுங்கள் என்று கூறுகிறார். நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். முட்டி தேய்ந்தவருக்கு, எலும்பு தேய்மானமானவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நடைப்பயணம் செய்ய, டெய்லி வாக்கிங் போனோன்றாங்க. எலும்பு தேய்ந்தவர் வாக்கிங் நடந்து போன்றால் முட்டி மேல் கொண்டு தேயுமா தேயாதா என்று கூட்டுறது ஒன்றுதான். டாக்டர் சொல்கிறார் எலும்பு தேய்ந்து விட்டது, உலை பசை குறைந்து விட்டது என்று கூறிவிட்டு டெய்லி வாக்கிங் செல்லுங்கள் என்று சொன்னால் அந்த வலி அதிகமாகுமா குறையுமா? அதிகமாகணும். ஆனால் வலி குறைகிறதே நடந்தால். எப்படி? அப்ப எப்படி அது முட்டி வலியாக மாறும்? எப்படி எலும்பு தேய்மானமாக மாறும்? அது வலி அதிகமானால் எலும்பு தேய்மானம் என்று ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் வலி குறைகிறது என்றால் அது எப்படி எலும்பு தேய்மானமாக இருக்கும்? அப்ப அந்த வலி ஏன் வருகிறது? எதனால் வருகிறது என்று யோசிச்சு பாருங்கள். ஒரு நரம்பு, தசை நரம்புகளில் ஏற்படுகிற சிறு சிறு அடைப்பு தான் இந்த முட்டி வலிக்கும் அனைத்து விதமான வலிகளுக்கும் முக்கிய காரணமாக அமைகிறது. வலிகளுக்கு முக்கிய காரணமே தசை நாறுகளில் ஏற்படுகிற அடைப்பு, ரத்த நாளங்களில் ஏற்படுகிற சிறு சிறு அடைப்பு. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்குதோ, வளைவு இருக்குதோ, அங்கெல்லாம் போய் ரத்த நாள அடைப்பு சேர்ந்துடும். அந்த வலிதான் உங்களுக்கு வலியா கொடுக்குது. இந்த அடைப்பு தான். நீங்க நடக்கும் போது ரத்தம் ஓட ஆரம்பிக்குது. அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது அந்த அடைப்பு அந்த ரத்தத்துல கலந்து போது வலி குறைஞ்சிடுது. மறுபடியும் உட்காந்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் ஏற்படுகிற அடைப்பு மறுபடியும் அதே இடத்துல வந்து உட்காருது, மறுபடியும் வலி வந்துடுது. சொல்லுவாங்க, நடந்தா வலி தெரியலப்பா, உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா உட்கார முடியலப்பா, இதான்பா வலிக்கு காரணம் அப்படின்னா அது எப்படி வலி தேய்மானமா, எலும்பு தேய்மானமா இருக்கும்? அப்ப தசை நாறுகளில் ஏற்படுகிற அடைப்பு தான் முட்டி வலிக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு அனைத்துக்கும் காரணமாக அமைகிறது. அந்த தசை நரம்புகளின் அடைப்பு எப்படி கரைப்பது, எப்படி பசைகளை உருவாக்குவது என்று பார்த்தால், நான் சொல்லும் ஒரு 3 விதமான காய்களை நீங்கள் டெய்லி எடுத்துக்கொள்ள வேண்டும். சாப்பாட்டுக்கு முன் வெண்டைக்காய், கோவக்காய், தேங்காய், இந்த 3 உணவை நீங்கள் டெய்லியும் உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 4 வெண்டைக்காய், ஒரு 4 கோவக்காய், ஒரு தேங்காய் மூடி, இதை 3 பொடி பொடியாக வெட்டி ஒரு சாலட் மாதிரி நீங்க பண்ணி சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். சர்க்கரை சேர்க்கக்கூடாது, உப்பு சேர்க்கக்கூடாது, அப்படியே போடலாம். பெப்பர் போட்டு நீங்க சாப்பிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த எலும்பு, மூட்டு வலி, தேய்மானம் படிப்படியாக குறைவதை நீங்க உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் முட்டி வலி உள்ளவர்கள் நான் சொல்லும் முத்திரையை காலை வெறும் வயிற்றில் ஒரு 1/2 மணி நேரம், மாலை ஒரு 1/2 மணி நேரம் இந்த முத்திரையை நீங்கள் போட்டால் வலி குறைவதை உடனடியாக உணர முடியும். எத்தனை வருஷ வலியாக இருந்தாலும், 10 வருஷம் முட்டி வலியாக இருந்தா கூட அந்த வலியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதை உங்களால் முழுமையாக உணர முடியும். அந்த முத்திரை என்னவென்றால், உங்கள் வலது கை
கட்டவரல் நுனியை மோதிர விரல் நுனி தொட வேண்டும். மற்ற 3 விரல்களும் நேராக இருக்க வேண்டும். இது வலது கை. இடது கையில் கட்டவரல் நுனியை நடுவிரல் தொட வேண்டும். மற்ற 3 விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இதை மேல் ஆகாயத்தை பாற்றவாறு உங்கள் தொடை மேலேயோ இல்லை நீங்கள் அமர்ந்திருக்கும் சேர் மேலேயோ வைத்துக்கொண்டு ஒரு அரை மணி நேரம் நிமிர்ந்து மூச்சை இழுத்து கொண்டு இருந்தாலோ இல்லை டிவி பார்த்து கொண்டிருந்தாலோ எது செய்து கொண்டிருந்தாலும் காலையில் ஒரு அரை மணி நேரம் மாலையில் ஒரு அரை மணி நேரம் செய்து பாருங்கள். உங்கள் முட்டி வலி குறைவதை நீங்கள் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே உணர முடியும் என்றது உத்தரவாதம். இது உடனடியாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உணவும் சேரும் போது நிரந்தர தீர்வு கிடைக்கும். நீங்கள் இந்த முத்திரையை செய்து பாருங்கள். வலது கையில் கட்டை விரல் மோதிர விரல், இடது கையில் கட்டை விரல் நுனி நடுவிரல் நுனி. இந்த முத்திரையை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய முட்டி வலி குறைவதை நீங்கள் அரை மணி நேரத்திலே உணர முடியும் என்பதை உறுதியாக கூறுகிறேன். இது முட்டி வலிக்கு. இடுப்பு வலி, உடம்பு ஃபுல்லா வலியா இருக்கு, என்ன செய்யலாம்? வலது கையில் கட்டை விரல் நுனி நடுவிரல் நுனி தொட்டு மற்ற 2 விரல்கள் நேராக இருக்க வேண்டும். இந்த நுனியை தான் தொட வேண்டும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தொட வேண்டும். முத்திரையை சரியாக செய்ய வேண்டும். இது வலது கையில். இடது கையில் கட்டவரில் நடுவிரல் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை ஆள்காட்டி விரல் தொட வேண்டும். இந்த முத்திரையை ஒரு அரை மணி நேரம் காலை மாலை நீங்கள் செய்யும் போது உங்களுடைய இடுப்பு வலி, தண்டுவட வலி அனைத்தும் குறைவதை நீங்கள் உணர முடியும். நான் சொல்ற காய்கறியை எடுத்துக்கிட்டு இந்த முத்திரையை நீங்க போட்டு பாருங்க. உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கண்கூடாக உணர முடியும். வீட்டுல நிறைய முதியோர்கள் இருக்கிறாங்க, நிறைய அட்டன் பண்ணிருப்பீங்க, முதியோர் அட்டன் பண்ணுவீங்க. இந்த முத்திரையை நீங்க போட்டு பார்த்துட்டு உங்க பதிலை எனக்கு சொல்லுங்க. இது முட்டி வலி குணப்படுத்தும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டி அப்படின்ற கர்ப்பப்பை கட்டி நிறைய உருவாகுது. இது ஏன் வருது, எதனால வருது அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது டாக்டர் சொல்ற விஷயம் என்னன்னா, ஹார்மோன் இன்பேலன்ஸ். முதல்ல ஹார்மோன் இன்பேலன்ஸ்னா என்ன? முதல்ல அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன? இப்ப நான் வண்டி ஓட்டின்னு போறேன், நான் பேலன்ஸ் தவறி கீழே ஊந்துட்டேன். பேலன்ஸ் எப்படி தவறுச்சுன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? நடுவுல பூனை வந்துதா, நாய் வந்துதா, பள்ளம் இருந்ததா, எதிர்க்க வரவன் தாறுமாறா வந்துட்டானா, 1000 காரணங்கள் இருக்கு. இப்ப பேலன்ஸ் தவறுது ஒரு காரணம் தான். அந்த பேலன்ஸ் தவறுனதுக்கு என்ன காரணத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப ஹார்மோன் இன்பேலன்ஸால ஒரு நோய் வருதுன்னா அது எதனால வருது, எப்படி வருது, அந்த காரணம் நமக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? இன்னைக்கு பெண்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸால வர நீர்க்கட்டி எதனால் வருகிறது என்று கூர்ந்து பார்த்தால் முக்கியமான காரணம் மனம் சரியாக கழிப்பதில்லை. இன்னைக்கு மலத்தால் ஏற்படுகிற நோய் தான் இந்த நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கேன்சர் உட்பட நிறைய நோய்களுக்கு முக்கிய காரணியாக அமைகிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய மலம் எப்படி வரணும்? மாடு சாணி பார்த்துருப்பீங்களா, 2 செகண்ட் 3 செகண்ட் தான் போட்டு போயினே இருந்துரும். நம்ம மலம் போகும்போது பாத்ரூமுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய மலம் செவக வடியில வருதா, உருட்டை வடியில வருதா, இல்ல நீர் மாதிரி வருதா, குழகழப்பா இருக்கா, பிசுபிசுப்பா இருக்கா, ஒட்டிக்கிட்டு போக மாட்டேன் தண்ணி ஊத்தினா கூட, இப்படி 1000 காரணம் இருக்கு மலத்துல. மலத்தை வச்சு நோய் கண்டுபிடிக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட மனம் நீங்கள் சரியாக போகவில்லை என்றால், காலையில் எழுந்தவுடன் காலை கடன் முடிக்கணும். அது ஏன் காலை கடன் பேர் வச்சாங்கன்னா, நீங்க மாலையில் ஒரு முறை மலத்தை கழிக்க வேண்டும், மீதி இருக்கிற மலத்தை காலையில் கழிப்பதுதான் காலை கடன். இன்னைக்கு மாலையும் போறதில்ல, காலையும் போறதில்ல. 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 வாரத்துக்கு இப்படி மலத்தை சேமிக்கி வைக்கும் போது இந்த மலம் ஒரு நீரை போல குழகொழு போலாத பொருளாக இருக்கும். நீங்கள் மலம் போகவில்லை என்றால் அந்த மலம் இருக்கும் நீர் ஆவியாக மாற்றப்பட்டு மலம் இறுகப்பட்டு உருட்டையாக கட்டியாக மாற்றப்படுகிறது. நீங்கள் முக்கும் போது பிளட் கூட வரலாம், வலி கொடுக்கலாம். ஏனென்றால் நீங்க டெய்லி மலம் போகவில்லை. அந்த மலம் என்ன ஆகுது, அழுத்த கொடுத்து 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 அது ஒரு கல்லு மாதிரி ஆயிடுது மலம் ஆகி, அந்த மலத்தில் இருக்கிற நீர் ஆவியாக மாறுது. அந்த ஆவிதான் கேஸ். அந்த கேஸ்
என்ன பண்ணும்? உற்பத்தி ஆயிடுச்சு. மனம் நீங்க போகல, கேஸ் உற்பத்தி ஆயிடுச்சு. அந்த கேஸ் என்ன பண்ணும்? வெளியே வர துடிக்கும். எங்கெங்கெல்லாம் ஓட்டம் இருக்கோ வாயில வந்தா ஏப்பமா வரலாம், கொட்டாயா வரலாம், கீழே வந்தா கேஸ் குசுவா வரலாம். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பெண்கள் நிறைய பேருக்கு நீர்க்கட்டி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மலம் கழிக்க மாட்டாங்க. மலம் கழிக்கலனாலும் பாருங்க, கேஸ் உருவாகுது இல்லையா, அந்த கேஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்பெனில வேலை செய்யலாம், இல்ல காலேஜ்ல படிக்கலாம், ஸ்கூல்ல படிக்கலாம். படிக்கும்போது அந்த கேஸ் வெளியே விட்டுட்டா, நாம இன்னைக்கு காலையில மோஷன் போகல, மோஷன் போகாதால கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேஸை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா இந்த ரூம் ஃபுல்லா துர்நாற்றம் அடிக்கும். ஆகையால் நம்ம இந்த கேஸை ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் என்ன பண்ணுவாங்க? அப்படியே அடக்குவாங்க. அந்த துர்நாற்றம் உள்ள அந்த கேஸ் ஆனது உடம்பு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவும் போது எங்கு வெப்பம் சேருகிறதோ, அந்த வாயுவுடன் வெப்பம் எங்கு சேருகிறதோ அந்த வாயுவானது மறுபடியும் நீராக மாற்றப்படுகிறது. அது சதைக்கட்டியாகவும் நீர்க்கட்டியாகவும் தோன்றும். குடலில் சேர்ந்தால் அது நீர்க்கட்டி, கர்ப்பப்பை சேர்ந்தால் கர்ப்பப்பை கட்டி, நுரையீரலில் சேர்ந்தாலும் அது கட்டி, மூளையில் சேர்ந்தால் பிரெயின் டியூமர். அப்போ அந்த நீரோடும் வாயுவோடும் வெப்பமும் இணையும் போது அங்கு உருவாகும் நீர் குமிழ்கள் தான் நீர்க்கட்டியாகவும் கர்ப்ப கட்டியாகவும் பிரெயின் டியூமராகவும் மாறுகிறது. இந்த கட்டி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வெடிக்கும் போதுதான் அது கேன்சராக உருவாகிறது. அப்போ சாதாரண ஒரு மலம் கழிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள், இதனால் ஏற்படும் ஒரு வாய்வு, இந்த வாயுவினால் ஏற்படும் ஒரு பிரச்சனையால் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்ப மனம் கழித்தல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நீங்கள் உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை விட பல மடங்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதற்காக என்றால் மனத்துக்கு. ஒரு வீட்டுக்கு போறீங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுல உப்பு இல்ல, சாப்பாட்டுல காரம் அதிகமா இருக்கு, ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க உணவுல. இதுவே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துருச்சு, நம்ம எங்கம்மா ரெஸ்ட் ரூம் இருக்கு போயிட்டு வரலாமா கேட்க மாட்டீங்க. கூச்சம், வெக்கம், தயக்கம். அதுல என்ன இருக்கு? உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் அந்த உணவால் ஏற்படும் ஒரு கழிவு கொடுக்க மாட்டேன்றீங்கன்னா எனக்கு தெரியல. இது வரைக்கும் நிறைய பேர் பண்ற தப்பு. மனத்தை அடக்குகிறீர்கள், நீரினை அடக்கிறீர்கள், இதனால் ஏற்படும் பிரச்சனைகள் உயிரே போகும் அளவுக்கு கொண்டு போய் செல்லி விடுகிறது. யோசிச்சு பாருங்கள். அப்ப அந்த நீர்க்கட்டியை கரைப்பதற்கு நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன வழி என்றால், நீங்க செய்து பார்த்து சொல்லுங்கள் எனக்கு. வாழைப்பூ பார்த்துருப்பீங்க. வாழைப்பூவை ஓபன் பண்ணி ஒரே ஒரு சீப்பை மட்டும் எடுங்க. அந்த ஒரு சீப்பை எடுத்துட்டு அதுல நரம்பை வெளியே எடுத்துட்டு பொடியா கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைங்க. அரைச்சி எடுத்துட்டு 2 ஸ்பூன் தயிர் ஊத்தி 1 கிளாஸ் தண்ணியை ஊத்தி அதை குடிச்சிருங்க. இதை டெய்லியும் பண்ணாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு 3 நாள் பண்ணா போதும். 1 விட்டு 1 நாள் பண்ணுங்க. நான் சொன்ன முத்திரை, அந்த முத்திரைய யோனி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரைய கையை இப்படி பாருங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய பெண் உறுப்பு இருக்கு இல்லைங்களா, அடி வயிறு, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு மூச்சை இழுத்து ஒரு 20 நிமிடம் காலை மாலை செய்து பாருங்கள். நான் சொன்ன இந்த வாழைப்பூ ஜூஸை குடிச்சு பாருங்கள். உங்களை நீர்க்கட்டி கரைவதை பார்க்கலாம். இது வந்த பிறகு வைத்தியம், வருமுன் காப்பது மனம் டெய்லி கழிப்பது. ஆகையால் இதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களை நீர்க்கட்டிலிருந்து விடி வரும். இது 2வது விஷயம். 4வது, இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நோய் சர்க்கரை நோய். இன்னைக்கு சர்க்கரை நோய் ஒரு உயிர்கொல்லி நோயாகவும் ஒரு பயங்கரமான ஒரு வியாபார நோயாகவும் இன்றைக்கு உள்ளது. எனக்கு சர்க்கரை நோய் என்பது ஒரு நோய் அல்ல, இது ஒரு சத்து குறைபாடு. டைம் ஆயிடுச்சு. சத்து குறைபாடு எப்படி சார் சொல்றீங்க சார்? முதல்ல சர்க்கரை நோய் அப்படின்னு குளுக்கோஸ் அப்படின்றாங்க. இந்த குளுக்கோஸ் என்ற சர்க்கரை நோய் எவ்வாறு உருவாகிறது? நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு எனக்கு திடீர்னு குளுக்கோஸ் குறைஞ்சிருச்சு சார். எப்படி சார்? நேற்று வரைக்கும் நல்லா சொந்த ஒரு ஹார்மோன் இன்னைக்கு திடீர்னு ஹார்மோன் குறைவால எனக்கு குளுக்கோஸ் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ உடம்புக்குற எத்தனையோ ஹார்மோன்ஸ் சுரக்குது, ஏன் இந்த ஹார்மோன் மட்டும் இந்த மாதிரி ஏற்படுது? இப்ப கேள்வி இருக்கா இல்லையா? உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் சுரக்குது, ஏன் இந்த இன்சுலின் ஒரு ஹார்மோன் மட்டும் குளுக்கோஸ் சர்க்கரை நோய் ஏன் வருது? எதனால வருது? யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாமே உணவு பழக்கங்களால் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் சார். ஜீரண மண்டல பிரச்சனை,
வாழ்வியல் மாற்றம், உணவு முறையில் ஏற்பட்ட மாற்றங்களும், ஜீரண மண்டலத்தில் ஏற்படும் பிரச்சனையாலும் தான் இந்த சக்கரை நோய் உருவாகுது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சக்கரை நோய் ஒண்ணு வந்துட்டாலே கண் பார்வை குறைவு, நரம்பு தளர்ச்சி, செக்ஷுவல் ப்ராப்ளம், புண்கள்லாம் ஆறாம இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா தோண்டி இருக்கும். பிபில இருந்து எல்லாமே, இதய அடைப்பு எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வந்துடும். அப்படி என்ன சக்கரை நோயில் இருக்கு? சக்கரைனா என்ன? குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் எங்க உற்பத்தி ஆகுது? கணையம் என்ற ஒரு பொருள்ல உற்பத்தி ஆகுது. இந்த கணையத்தில் தான் குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி பண்ற குளுக்கோஸை உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கிற வேலை யாருக்கு இருக்கு? இன்சுலின் அப்படின்ற ஒரு பொருளுக்கு இருக்குது. இந்த இன்சுலின் எங்க சுரக்குது? கணையத்தை சுரக்குது. ஓகேவா? உணவு பொருள் குளுக்கோஸா மாறுது, கணையத்துல இன்சுலின் சுரக்குது. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சக்கரை நோய் உருவாதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். இந்த கதையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த குளுக்கோஸை பற்றி ஒரு சின்ன கிடைச்சிடும். நீங்க ஒரு விவசாயின்னு வச்சுங்க. நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க. விவசாயத்துல தக்காளி பயிர் வைக்கிறீங்க. தக்காளியை பயிர் வச்சு தக்காளி விளைஞ்ச தக்காளிய வண்டியில ஏற்றின்னு போய் சந்தையில வித்துட்டு அந்த வர லாபத்தை வைத்துக் கொண்டு உங்க குடும்பத்தையும் விவசாயத்தையும் பாக்குறீங்க. இது டெய்லியும் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று உங்களுடைய வண்டி வாகனம் பழுதாகி விட்டது. பழுதாகிவிட்ட காரணத்தால் தக்காளி சந்தைக்கு போகவில்லை. சந்தைக்கு போகாத காரணத்தால் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு பணம் இல்லை, விவசாயம் செய்வதற்கு பணம் இல்லை. இப்பொழுது தக்காளி உங்களிடம் சேர்ந்து விட்டது. நேற்று தக்காளி, இன்றைய தக்காளி, நாளைய தக்காளி என்று தக்காளி என்ன ஆகுது? உங்களுக்கு அறுவடை செய்து தேக்கமடைந்து விட்டது. இந்த தக்காளியை குறைப்பதற்கு என்ன வழி? தக்காளி எப்படி குறைப்பீர்கள்? தக்காளி நிலத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கு, டெய்லி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வாகனம் சரியாக பழுதடைந்து விட்ட காரணத்தால் சந்தைக்கு போக முடியல, பணம் கிடைக்கவில்லை, தக்காளி உற்பத்தி ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த தக்காளியை கரைப்பதற்கு, அழிப்பதற்கு, விற்பதற்கு என்ன வழி கூறுங்கள் பார்க்கலாம். மாற்று வழி செய்யணும் ஐயா. மாற்று வழி அல்லது வேற வாகனத்தை ஏற்பாடு செய்யணும். வேற வாகனத்தை ஏற்பாடு செய்யலாம். மாற்று வழியை செய்யலாம். ஏதோ ஒண்ணு பண்ணலாம். ஒண்ணு வேறு வாகனம், இல்ல சரி செய்யலாம். இதான் வழி. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி சாப்பிடுறீங்க சாப்பாடு, அந்த சாப்பாடு தான் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோஸ உடம்பு ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற வண்டி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் அப்படின்ற ஒரு வண்டி. அது எங்க சுரக்கணும்? கணையத்துல சுரக்குது. அப்ப அந்த இன்சுலின்ற ஒரு வண்டி நீங்க சாப்பிடுற குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு போயிட்டு உடம்புக்குற ஒவ்வொரு ஆர்க்கும் சப்ளை பண்ணுது. அப்ப அந்த இன்சுலின் திடீர்னு சுரக்கல கணையத்துல இன்சுலின் சுரக்காதால நம்ம உடம்புல சர்க்கரை தேக்கப்படுகிறது. நீங்க தீர்வு என்ன? தீர்வு அதுக்கு என்ன வழி? சுரப்பைப்புதான் வழி, வேற வழி கிடையாது. ஆனால் இன்றைய மருத்துவம் இன்சுலினை சுரக்க வைப்பதற்கு பதிலாக சர்க்கரையை குறைப்பதற்கு வழி தேடிக் கொண்டிருக்கிறார்கள். தக்காளியை கரைக்கிறதுக்கு வழி தேடுறாங்க. வண்டியை ரெடி பண்ணணும். தக்காளி என்ன புண்ணியம்? வண்டி ரெடி பண்ணா குளுக்கோஸ் சர்க்கரை தானா குறைஞ்சிட போகுது. அப்ப நீங்க மருத்துவம் பார்க்க வேண்டியது சர்க்கரை நோய்க்கு அல்ல, கணையத்தில் இன்சுலின் சுரப்பதற்கு வழி பார்க்க வேண்டும். அதை விட்டு சர்க்கரையை குறைக்கிறேன், தக்காளியை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு வழி பார்க்கும் போது அந்த கணையமானது மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு செயலிழந்து போகுது. அந்த வண்டி நீங்க ரிப்பேர் பண்ணாம வச்சிருக்கீங்கன்னா ஆகும், மக்கி மண்ணோட மண்ணா போடும் வண்டி. அந்த வண்டியை ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சுலின் சுரந்து சர்க்கரை நோய் நார்மலுக்கு வந்துடும். ஆனா நம்ம ட்ரீட்மெண்ட் சர்க்கரைக்கு தான் பாக்குறோமே தவிர இன்சுலினை பாக்குறதே கிடையாது. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு? உங்க கணையத்துல பாங்கஸ் செத்து போச்சுப்பா, பாங்கஸ் எல்லாம் செத்து போச்சு, கணையத்துல இன்சுலின் சுரக்கல, இன்சுலின் ஒரு ஊசியை போடுறன்றார். அப்ப கணையம் செயலிழந்த பிறகு அப்ப டயாலிசிஸ் பண்ற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. பிரச்சனை என்ன? அங்க சர்க்கரை நோய் அல்ல. நீங்க சாப்பிட்டா அது குளுக்கோஸ் உற்பத்தியாக தான் செய்யும். அப்ப குளுக்கோஸை குறைக்கிறதுக்கு ஒரே வழி என்ன? இன்சுலின் சுரக்க வைக்கிறது. அதை விட்டுட்டு நீங்க குளுக்கோஸ் குறைக்க வழி பண்றீங்க. காலை எழுந்து வாக்கிங் போறீங்க, வாக்கிங் போனா குளுக்கோஸ் குறையதான் செய்யும், நான் ஒத்துக்கிறேன். ஏன் குளுக்கோஸ் குறையுது? வாக்கிங் போனா எனர்ஜி டவுன் ஆகுது. எனர்ஜி டவுன் ஆகும்போது குளுக்கோஸ் தேவைப்படுது, உடம்பு வந்து குளுக்கோஸ் குறைஞ்சிருது. இது ஓகே. ஆனா நோய் சரியாயிடுச்சா? இல்லையே. குளுக்கோஸ் குறைவது முக்கிய காரணம் அல்ல.
குளுக்கோஸ் நார்மலா இருக்கு சார் எனக்கு, ஆனா கண் பார்வை கம்மியா இருக்கு சார், செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு சார், உடம்பு டயர்டா இருக்கு சார், காலில் மருத்துவ போகுது சார், அதில் குளுக்கோஸ் நார்மல் சார். ஏன் நார்மல் ஆச்சு? நீங்க டெய்லி வாக்கிங் போறீங்க, நிறைய பத்தியும் இருக்கு, நிறைய பண்றீங்க, நார்மல் ஆயிடுச்சு. அங்க பிரச்சனை என்ன? குளுக்கோஸ் இல்ல, இன்சுலின் தான் பிரச்சனை. எத்தனை பேருக்கு இது புரியுது எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு எத்தனை பணத்தை போட்டுட்டு இந்த உடம்ப கெடுத்துன்னுக்குறாங்க. இன்சுலினை சுரக்க வைத்தால் ஆட்டோமேட்டிக்காக சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். அதை குறைப்பதற்கு அருமையான ஒரு காய் நம்ம நாட்டு மருத்துவத்தில் இருக்கிறது என்றால் பீக்கங்காய். பீக்கங்காய் எடுத்து பாருங்கள், நீங்கள் பச்சையாக உணவாக 3 வேளையும் எடுத்து பாருங்கள். உங்கள் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரவில்லை ஏன் என்று கேளுங்கள். அவ்வளவு அருமையான காய் பீக்கங்காய். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கரை நோயோடு நான் சொல்ற இந்த முத்திரையும் பயன்படுத்தும் போது, இரவு தூங்கும் போது அபான முத்திரையும் காலையில் இந்த பிராண முத்திரையும் நீங்கள் செய்யும் போது உங்க சர்க்கரை கட்டுக்குள் வரும். நான் சொல்ற இந்த காய்கறியோடு இந்த உணவோடு சேர்த்து இதை செய்யும் போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை சர்க்கரை நோய் ஏற்படுத்தும் என்பதை உத்தரவாதம் கூறுகிறேன். நான் அனுபவித்து உள்ளேன். நிறைய பேருக்கு கூறி அவங்களும் நார்மல் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வந்து உள்ளார்கள். இதற்காக லட்சங்கள் செலவு பண்றாங்க நிறைய பேர். அதெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய நோக்கமே இயற்கை மருத்துவத்தையும் பாரம்பரிய மருத்துவத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு நாமே மருத்துவர், நம்ம ஏன் மருத்துவர் தேடிப்போம்? நம்மளே ஒரு டாக்டர் தான். என் உடம்பை பத்தி எனக்கு தெரியாம உங்களுக்கு தெரிய போகுது. நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனா கூட இந்த செக்கப்பு அந்த செக்கப்னு சொல்லி மிஷினை நம்பிதான் விடுறானே தவிர உங்க உடம்பை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எனக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தீர்வு நீங்க தான் காண முடியும், மற்றவர்கள் அல்ல. ஆகையால் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல ஒத்துழைப்பும் ஆதரவும் தர வேண்டும். மணி 4 ஆயிடுச்சு, 1/4 மணி நேரம் இருக்கு. நான் அடுத்த நான் போயிடுறேன். சார் தோல்விக்கான முக்கியமான காரணங்கள், ஏன் நம்ம தோல்வி அடைகிறோம், எதனால இது ஏன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவம். நான் எடுத்த தொழிலாம் ஃபெயிலியர். நான் ரொம்ப படிக்கல, +2 படிச்சுட்டு கரசில BA எக்கனாமிக்ஸ் முடிச்சேன். வாழ்க்கையில ஜெயிக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக 12வது படிக்கும்போது குடும்ப சூழ்நிலை, +2 மேல படிக்க முடியல. +2 முடிச்ச உடனே கோழிகளை கறி வெட்டுற வேலை, சம்பளம் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போன ஆள் நான். சொந்த வீடு காரணங்களும் அது வேற, உழைப்பால வந்ததுதான். அடிப்பட்டு உழைத்துப்பட்டு காலையில 3 மணிக்கு இருந்தா நைட்டு 11 மணிக்கு உழைப்பேன். மாடா உழைப்பேன். பணம் கிடைக்கும், நிக்காது கையில. உழைச்சா பணம் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப என்னுடைய விஷயம் என்னன்னா, ஏன் நம்ம தோக்குறோம், எதனால தோக்குறோம், தோக்கத்துக்குரிய காரணங்கள் என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நல்லா அப்புறம் கடவுள் படைப்புல நம்ம கடவுள் நம்ம படைக்கும் போது எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைக்கிறாரு சார். இப்ப செல்போன் வாங்குறீங்க இல்லையா, செல்போன் வாங்கும் போது அதுல என்ன இருக்கு, உள்ள எதுவுமே காலையா போன் அவனுக்கு கொடுத்துருவான். அதுல உங்களுக்கான ஸ்டோரேஜ் யார் பண்றது, நம்ம தான் பண்றோம். பாட்டு வேணுமா பாட்டு ஏற்றிக்கிறோம், படம் வேணும்னா படம் ஏற்றிக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம தான் என்ன பண்றோம், இல்ல ஃபுல் பண்றோம். அப்புறம் வேண்டப்ப எடுத்து பார்த்துக்கிறோம். கடவுளும் அதே போலதான் நம்மளை படைக்கும் போது நம்ம மூளைய எம்டியா அனுப்புறாரு. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம என்ன பண்றோம், மூளையில தேடி தேடி கண்டுபிடிச்சு படிச்சு நாலேஜ் எங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அது நம்மளுக்கு எப்ப தேவையோ யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த அறிவு முக்கியமா, அந்த வெளியிலிருந்து தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி மூளையில எப்பப்பெல்லாம் எனக்கு தேவையோ அப்ப எடுத்து நான் பயன்படுத்திக்கிறேன் அறிவை. அது வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு முக்கியமா, அல்லது என் பிறக்கும் போதே என் உடன் பிறந்த உணர்வு, எமோஷன், என் உணர்ச்சி, அது வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு முக்கியமா? இந்த 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்களுக்கு அறிவு முக்கியமா இல்ல உணர்வு முக்கியமா? எதை வைத்துக் கொண்டு நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள்? அறிவை வைத்தா, உங்க எமோஷன் உணர்வை வைத்தா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையை நீங்க சக்சஸ் பண்ணணும், வாழ்க்கையை நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. சாதனை முதல்ல என்ன? நாம் இருக்கும் போதும் இல்லாத போதும் நம்ம பேரை சொல்லணும். உலகம் நான் இருந்தாலும் சரி, நான் இல்லைன்னா சரி, இந்த உலகம் என் பேர் சொல்லணும். அட்லீஸ்ட் என் குடும்பத்தை என் பேர் சொல்லணும். அதான் சாதனை. அந்த சாதனையை புரிவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது உங்களுடைய அறிவா, உங்களுடைய உணர்வா? அறிவு. அறிவுன்றது எங்கிருந்து கிடைக்குது? நம்ம தேடி தேடி நம்ம எடுக்கிறோம். அந்த அறிவை எடுத்துட்டு நான் ஒரே சொல்றேன், நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால்
அந்த இடத்தில் உங்கள் உணர்வை உபயோகிக்க கூடாது, அறிவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். சாதிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல உணர்ச்சிக்கு உங்க எமோஷனுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க தோத்துருவீங்க. உங்க அறிவுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இன்னைக்கு காலேஜ்ல படிக்கிற ஒரு பையனோ பெண்ணோ எதுக்காக போறாங்க? படிக்க போறாங்க. எதுக்காக? அறிவுக்காக போறாங்க. அந்த அறிவு படிக்க வேண்டிய இடத்துல காதல் வயப்படுறாங்க. அப்படி காதல் வயப்படும் போது அங்க அறிவுனா இது தடைப்பட்டு உணர்வு மேலோங்கி போகுது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, படிப்பு பாதியில விட்டு போச்சு, வாழ்க்கை என்ன ஆயிடும்? வேஸ்ட் ஆயிடும். படிச்சிருப்பீங்க, ஒரு டீச்சர்ஸ் ஒரு மாணவியோ ஒரு பையனையோ கூட திட்டுறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணி கொண்டால் அப்படின்னு படிக்கிறோம். அங்க அறிவுக்கு இடம் கொடுத்தனா அந்த உயிர் போயிருக்குமா? அந்த டீச்சர் உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பனிஷ்மெண்ட். இது ஒரு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். அங்க நீங்க உணர்ச்சிக்கு இடம் கொடுத்ததால்தான் தற்கொலை நிகழ்கிறது. அப்ப அறிவு எடுக்கிற இடத்துல உங்க உணர்வை நீங்க பயன்படுத்தினால் உங்களால் சாதிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக சாதிக்க முடியாது. அங்கு உணர்வு அறிவுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். உணர்வுக்கு 0% உணர்வு கொடுக்கணும். அடுத்து நம்ம உணர்வுக்கு வரும். நீங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அந்த இடத்துல உங்க அறிவுக்கு இடம் தரக்கூடாது சார். வாழ்க்கை நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்கள் அறிவுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. உங்க குழந்தைகிட்ட அன்பு சொல்ல நினைக்கிறீங்க, உங்க பொண்ணாட்ட அன்பா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, உங்க பொண்ணு அன்பா ஆசைப்படுறீங்க, உங்க லவ்ட்ட அன்பா ஆசைப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது அங்க நீங்க அறிவை பயன்படுத்தினால் உங்களால் அன்பா உணர்ச்சிப்பட்டு உணர்ச்சி பூர்வமாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கும். நீங்க ஒரு ட்ரெயின்ல போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன குழந்தைய அழகான ஒரு குழந்தைய பாக்குறீங்க, அந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா அழகா இருக்குது, அந்த குழந்தைய தூக்கணும் ஒரு ஆசைப்படுறீங்க, குழந்தை கூட வந்துருமா? நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு டாக்டரா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், யாரும் வந்துட்டு போங்க, ரொம்ப அறிவாளியா இருக்கிறீங்க, சயின்டிஸ்டா இருக்கிறீங்க, ஆனா அந்த குழந்தை உங்ககிட்ட வரணும்னா நான் ஒரு டாக்டர், அந்த குழந்தை வந்துருமா? நான் சயின்டிஸ்ட், குழந்தை வந்துருமா? நீங்கள் அந்த அறிவை தூக்கி ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு குழந்தையா மாறணும். என் செல்லம், என் கண்ணு, என் மூக்கு, என் ராசா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட குழந்தையா நீங்க மாறி அந்த குழந்தை மாதிரி நீங்க சேட்டை பண்ணணும், அந்த குழந்தை லைக் பண்ணணும். அந்த இடத்துல நீ அறிவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை உங்ககிட்ட வராது. அந்த இடத்துல உணர்வுக்கு மட்டும் இடம் கொடுக்கணும். அந்த உணர்வு மட்டும் இடம் கொடுத்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை இன்பமாக இருக்குமே தவிர, வாழ்க்கையில் நீங்க இன்பமாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அங்க அறிவுக்கு இடம் தரக்கூடாது. நீ வெளியில எவ்வளவு புதுசா இருந்துட்டு போ, வீட்டுல வந்து பொண்டாட்டிக்கு அடிமைதான், பிள்ளைக்கு அடிமைதான். வெளியே அறிவாளி, நீ புத்திசாலி, வீட்டுல சந்தோஷமா இருக்குன்னா நீ அந்த அறிவாளி தந்து வெளியே விட்டுட்டு வந்துரு. அங்கேயும் வந்து நான் போலீஸ்காரமா வீட்டுல இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்ப சந்தோஷமாக இருக்கிற இடத்துல அறிவை பயன்படுத்தக்கூடாது, வாழ்க்கையில சாதிக்க வேண்டிய இடத்துல உணர்வை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் இத ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் வெற்றி கிடைக்கும். என்ன சார் சொல்றீங்க? இப்பதான் சொன்னீங்க சாதிக்கணும்னா அறிவு இடத்துல உணவு வேணான்றீங்க, உணவு சேர்க்கறதுல அறிவு வேணான்றீங்க. இப்ப ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததான் உங்களால சாதிக்க முடியும்னு சொல்றீங்களே, இது சாத்தியமா? அது ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். வீட்டுல ஒரு அழுக்கு துணி இருக்கு, அந்த அழுக்கு துணியை திரும்ப நீங்க வெளியில போடணும், எந்த கையில் எடுப்பீங்க? இடது கையில் தான் எடுத்து போய் போடுவீங்க. இதுவே வீட்டுல ஒரு வாழைப்பழம் இருக்கு, எடுத்து போய் விற்கணும், எந்த கையில் எடுப்பீங்க? வலது கையில தான் எடுப்பீங்க. அப்ப இடது கை வந்து தேவையில்லாத பொருட்களை எடுப்பதற்கும், வலது கை ஒரு தேவையான பொருள் உங்களுக்கு பிடித்த பொருள் எடுப்பதற்கு பயன்படுகிறது. ஆனா ஒரு தாமால் தட்டுல வெத்தலை, பாக்கு, பழம் அதெல்லாம் வச்சு ஒருத்தர் கொடுக்கணும், எந்த கையில கொடுப்பீங்க? வலது கையா இடது கையா? வலது கை. இல்ல, ரெண்டு கையில தான் கொடுக்கணும். வலது கையில கொடுத்தா எடுத்து என்ன தும்புறான்னு கேட்பாங்க, ஒரு கையில கொடுத்தா. அந்த தாமால் தட்டுல ரெண்டு கையும் சேர்த்து கொடுக்கும் போதுதான் அதுக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. அதே மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கையில நீங்க வந்து சாதிக்கணும், ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய அறிவும் உங்களுடைய உணர்வும் சேரணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இப்ப வீட்டுல சாம்பார் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, சாம்பார் வைக்க என்னென்ன பொருள் தேவைப்படுது? பருப்பு, எண்ணெய், அதுக்கு தேவையான நிறைய காய்கறிகள் எல்லாம் தேவைப்படுது. ஆனா அந்த சாம்பார் சுவையா இருக்கணும்னா, ருசியா இருக்கணும்னா ஒரு முக்கியமான ஒரு பொருள் தேவை. அந்த பொருள் என்ன? உப்பு. உப்பு. ஓகேங்களா? இதுல பாருங்க, அந்த உப்புன்ற ஒரு பொருள் அதிகமாயிடுச்சு, என்ன ஆகும்? நன்றாக இருக்கும். கம்மி ஆயிடுச்சு, என்ன ஆகும்? நல்லா இருக்காது.
நல்லா இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. உப்பு இதுதான் உணர்வு. அறிவுன்றது காய்கறி மாதிரி. நீங்க நிறைய இடத்துல சேகரி வெங்காயம், முருங்கைக்காய், தக்காளி, கிக்காளி நிறைய காய்கறிகள் வாங்குறீங்க, பொருட்கள் எல்லாம் வாங்குறீங்க. இதெல்லாம் வந்து அறிவு. இத்தனை அறிவை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்றால் உப்பு என்ற உணர்வை எவ்வாறு சேர்க்கிறீர்கள் என்று பொறுத்துதான் அதனுடைய சுவை கூடுவதும் குறைவதும் இருக்கிறது. அந்த உணர்வை நீங்கள் கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால், கொள்ள முடியவில்லை என்றால் உங்களால் சாதிக்க முடியாது. சொல்லுவாங்க படிச்ச முட்டாளுன்னு. ஏன் சொல்றாங்க படிச்ச முட்டாளுன்ட்டு? டேய் இவ்வளவு படிச்சிருக்கிறேடா, உன் உணர்வு கட்டுப்படுத்த தெரியலையே உன்னால. இவ்வளவு படிச்சு உனக்கு பயன் இல்லாம போயிடுச்சு. என்ன காரணம்? அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியாதான் காரணம். அந்த உணர்வை கட்டுப்படுத்த தெரிந்தால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற முடியும். இந்த உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் தான் ஒவ்வொரு மனிதனும் தோல்வி அடைகிறான், நான் உட்பட அனைவருமே. இவ்வளவு அறிவும் இவ்வளவு புத்தாத்தனமும் இருந்து அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் சரிந்து கீழே வருவீர்கள். உங்கள் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்ல, எதிராளியின் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். எதிராளி என்ன புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பேசணும். அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில. உங்க உணர்வுக்கு முதலிடம் கொடுப்பது போல் மற்றவர்கள் உணர்வுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முக்கியமான காரணியாக இது ஒரு காரணமாக அமைகிறது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கா? வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தோல்வி அடைறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் சார், ஒரே ஒரு காரணம், பயம். பயம்னா என்ன? முதல்ல பயம் ஏன் வருது, எதனால வருது பயம்? பயம் நான் 1ஆம் நம்பர் பயந்தாங்கோலி. படிக்கும் போதே எனக்கு ஜென்ஸ் ஃப்ரெண்டே கிடையாது, லேடிஸ் ஃப்ரெண்ட். எங்க அம்மா கேட்பாங்க, யாருன்னா பொம்பளை போனா வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், அம்மா அங்க சண்டை போடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லுவேன். நான் அவ்வளவு பெரிய பயந்தாங்கோலி நான். அப்படிப்பட்டனா இன்னைக்கு நான் மாறினதுக்கு என்ன காரணம், பயத்துக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. யோசிச்சு 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 பார்த்தேன். ஒரு அருமையான பதில் கிடைச்சிச்சு எனக்கு. பயத்துக்கு காரணம் 2 காரணம் பயம் வரது, வேற காரணமே கண்டுபிடிச்சேன். இப்ப என்கிட்ட பயமே கிடையாது. பயன்றதுக்கு அர்த்தம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு பயம் வரல. பயம் வர்றதுக்கு 2 காரணங்கள் தான் சார். முதல் காரணம் உங்களுடைய கற்பனை. பயத்துக்கு நிறைய பேர் இருக்கு. நம்மளால வெக்கம், கூச்சம், தயக்கம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. பயத்துக்கு நிறைய பேர் நம்மளே வச்சுக்கிறோம். வெக்கமா இருக்கு, எனக்கு கூச்சமா இருக்கு, எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வச்சிருக்கோம். ஆனால் இந்த பயம் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு உருவாவதற்கு என்ன காரணம் என்றால் உங்களுடைய கற்பனை தான் காரணம். நடக்காத விஷயத்தை இப்படி நடந்துருமோ என்று நெகட்டிவாக திங்க் பண்ணுவதால் உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இதுவே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பயம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க பண்ற கற்பனைய ஏன் நீங்க நெகட்டிவா கற்பனை பண்றீங்க? அதே பாசிட்டிவா பண்ணி பாருங்க, பயம் வரப்போறது இல்லை. நெகட்டிவா கற்பனைதான் உங்களுக்கு பயம் வருது. இது பயத்துக்குரிய முதல் காரணம். 2வது காரணம், ஒரு வெற்றி பெற்ற மனிதனை பார்த்து அவனை போல் நானும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் முயற்சிக்கும் போது அந்த வெற்றி பெற்ற மனிதனையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் உங்களைத்தானே தாக்கிக் கொள்வது, தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது. 2 விஷயம் தான் பயத்துக்கு காரணம். ஒண்ணு, நீ ஓவரா நெகட்டிவ் கற்பனை பண்ற. 2வது விஷயம், உன்னை நீயே மட்டம் பண்ணிக்கிற. எனக்கு தகுதி இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு தமிழை தவிர லாங்குவேஜ் தெரியாது, இல்ல இங்கிலீஷ் ஒட்டு போடாம இங்கிலீஷ் வராது, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு, அங்க போனா இது எல்லாமே என்னது? உங்களை நீங்க தாக்கிக் கொள்வது. இந்த 2 காரணத்தை நீங்கள் விட்டு ஒழித்து விட்டால் உங்களுக்கு வெற்றி என்பது உங்கள் உள்ளங்கையில் இருக்கிறது. இந்த பயத்தை முதல்ல நீங்க உடம்புல இருந்து எடுக்கணும். பயம்ன்றதுக்கு 2 காரணம். ஒண்ணு கற்பனை, இன்னொன்று தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது. இந்த 2 விஷயத்தை நீங்க எடுத்துட்டீங்கனாலே உங்களுடைய வெற்றி என்பது உங்க பாத கனியில இருக்கு. பயத்தை மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தகுந்த பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி பெற்று அதற்கான முயற்சியை செய்து நீங்கள் செயலாக்கும் போதுதான் உங்களுக்கு வெற்றின்ற கனி கிடைக்குமே தவிர பயிற்சி இல்லாமல் எந்த ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியை தராது. ஒவ்வொரு ஆளும் நான் முயற்சி பண்றேன் சார் சொல்லி தோக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? முயற்சி என்பது வீண். முயற்சி செய்தால் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஒரு பயிற்சி, ஒரு அனுபவம் வேண்டும். ஒரு அனுபவம் இல்லாத ஒரு செயலை நீ செய்யும் போது உன்னால் வெற்றி பெற முடியாது. அதற்கு தான் நான் சொல்லுவேன், ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? ஆசைனா என்ன, பேராசை? எனக்கு என்ன கனவு, மந்த்லி 1 கோடி சம்பாதிக்கணும், என்ன கனவு. இது ஆசையா பேராசையா?
ஆசை. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் பேராசைன்னுவாங்க. தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் ஆசைப்படும் அனைத்துமே பேராசைதான்பா. 10 ரூபா சம்பாதிக்க ஆசைப்பட்டா கூட அதுக்கு ஒரு தகுதியை நீ வளர்த்துக்கோ. 10 ரூபா நீ சம்பாதிக்கணுமா கூட நீ தகுதியை வளர்த்துக்காம ஆசைப்பட்டனா அது பேரு பேராசைதான். தகுதியை வளர்த்துக் கொள்ளாமல் ஆசைப்படும் அனைத்துமே பேராசைதான். அப்ப நீ என்ன பண்ணணும்? தெரிஞ்சவங்ககிட்ட அதை கத்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், பயிற்சி பெறணும். பயிற்சி பெற்று அதுக்கான முயற்சி ஈடுபடும் போது திட்டங்கள் தீட்ட வேண்டும், இலக்கு நிர்ணயிக்க வேண்டும். நிர்ணயித்து நீங்கள் முயற்சியாக வெற்றி கிடைக்குமே தவிர இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க வாய்ப்பே இல்லை என்பது என்னுடைய கூற்று. எனக்கு டைம் கொடுத்து 1 மணி நேரம் ஆகிவிட்டதா? ஆமையா. என்னுடைய பேச்சை பொறுமையாக கேட்டு பயணித்த நண்பர்கள் அனைவருக்கும், வாய்ப்பு கொடுத்த ரேகா சாருக்கும், மலை ஐயா அவர்களுக்கும், துர்கை அம்மா துர்கை தேவி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பாக உங்களுடைய அந்த மருத்துவ குறிப்பு மிக அற்புதமாக இருந்தது. ஆகையால வந்து சரியா 1 மணி நேரம் உங்களுடைய பேச்சு வந்து ஹலோ, இங்க உங்க மைக்க சாத்திருங்க. கேள்வி கேட்கிற நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாக. ஆகையால வந்து ஐயா இன்னைக்கு வந்து ரொம்ப அற்புதமா சொன்னார். அதான் பாரம்பரிய மருத்துவத்தையும் வந்து ஒரு 3/4 மணி நேரமும், வெற்றி தோல்வியை பத்தி ஒரு 1/4 மணி நேரமும் வந்து அவர் பேசினாரு. எண்ணம் செயலாக நம்ம வந்து செய்கின்ற போது உடல் இடம் கொடுத்தா அது ஆரோக்கியம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். அதாவது வந்து ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம். அதாவது இப்ப யாரும் வந்து பசி எடுத்த பிற்பாடு சாப்பிடுவதில்லை. காரணம் வந்து எல்லாரும் வந்து வேலை செய்யறாங்க. லஞ்ச் ஹவர்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க, மதிய நேரம். அதாவது சாப்பாடு நேரம் அப்படின்னு. அந்த நேரத்துல வந்து பசி எடுக்குதோ இல்லையோ லஞ்ச் ஹவர் வந்துருச்சு, அதுக்காக நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு ஒரு நிலை இப்ப வந்திருக்கு. அதனால வந்து நோய்க்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஐயன் திருவள்ளுவரே வந்து அற்புதமா சொல்லியிருக்காரு. நோய் நாடி வாய் முதல் நாடி அப்படின்ற அவருடைய மருந்து என்ற அதிகாரத்துல வந்து மிக அற்புதமாக பேசியிருக்கார். அதனால வந்து இன்னைக்கு நீங்க சில விஷயம் சொன்னீங்க. அதாவது அந்த இயற்கை உணவு, அதாவது அந்த வெண்டிக்காய் சாப்பிடுற முறை, அந்த முட்டி தேய்தல், அதை பத்தி எல்லாம் பேசினீங்க. இது வந்து ஒரு MBBS மருத்துவர் கூட இதை வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை வந்து என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டார். அதாவது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து முன்னோர்கள் வந்து அதிகமா நடந்தாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த முட்டி தேஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்படல. தமிழகத்துல வந்து உங்களுக்கு தெரியும் ஆணைமுத்து ஐயா அப்படின்னு, அவர் வந்து 98 வயசுலதான் வந்து அவர் இயற்கையை ஏந்தினார். ஆனா அவரை நான் பலமுறை தமிழகத்தில் சந்திக்க போது அவர் பல மைல் தூரம் வந்து நடந்தே தான் போவார், நடந்தே தான் வருவார், நடந்தே தான் போவார். அவர் மலேசியாவுக்கு வர போது கூட நிறைய நடப்பாரு. அதனால வந்து அவரு வந்து அந்த அவருடைய இறுதி காலம் வரைக்கும் வந்து அவருக்கு வந்து முட்டி தேய்தல் ஏற்பட்டதா வந்து நான் கேள்விப்பட்டது இல்லை. அதனால இந்த மாதிரி வந்து இப்ப வந்து நம்ம எல்லாம் சொகுசா போய்கிட்டு இருக்கோம், வண்டியில போறோம் வரோம். ஆனா முட்டி தேய்து அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால வந்து நம்ம நேரம் கருதி இப்போ வந்து நம்ம ஐயா கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம இழுக்கலாம் நம்ம நேரத்தை. அவர் கேள்வி பதில், அதாவது இன்னைக்கு வந்து மருத்துவம் சார்பா அவர் பேசின விஷயம் அதிகமா இருக்கு. நம்ம கேள்வியா கேட்கலாம். அதுக்கு முன்பு நம்ம அருணை வந்து கூப்பிடுறேன். அருண், இன்னைக்கு ஐயாவுடைய பேச்சை ஒட்டி உங்க கருத்தை சொல்லுங்க. வணக்கம் மலையரசன் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அது பிரஷருக்கு, நீங்க அந்த பிளட் பிரஷருக்கு கொடுத்த விளக்கம், இருதயத்திலிருந்து பம்ப் ஆகி அடுத்த உறுப்பை சரி பண்ண போகுது, நம்ம அதை வந்து தடுத்துடுறோம் சொன்னதெல்லாம் ஒரு அருமையான விஷயமா இருந்தது. அத மாதிரி சுகருக்கா இருக்கட்டும், எல்லா இதுக்குமே மருத்துவ குறிப்பு எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. அந்த முத்திரையெல்லாம் நானும் இப்படி செஞ்சுலாம் பார்த்தேன். எனக்கு ஆனா அந்த விரல் வந்து தொடுது, அந்த சுண்டு விரல் வந்து மேல வரைக்கும் எலும்பாமலே இருக்கு. என்னடா நம்ம முத்திரை நமக்கு சரியா தெரியலையா, இல்ல செய்ய பழகிதான் செய்யணுமான்னு தெரியல. அது எப்படியா? உடம்புல பிரச்சனை இருக்கும்போது முத்திரைகள் சரியாக வராது. செய்யதான் அது எப்ப அந்த விரதம் நேராக அமைகிறதோ உங்கள் உடம்பு நார்மல் ஆகிவிட்டது என்று அர்த்தம். இப்போது உடம்பு சூட்டு உடம்பு, உங்களுக்கு உடம்பு சூட்டை நினைக்கிறீங்க, அப்ப இந்த முத்திரையை போடணும், வர்ண முத்திரை.
இந்த நகமும் ஒன்று சேர்ந்து மற்ற 3 விரல்களும் நேராக இருக்க வேண்டும். சில பேருக்கு பெண்டாகும், இப்படி மடங்கும், திரும்பும். அப்போ அங்க உடம்பு சூடா இருக்குன்னு அர்த்தம். இதை நீங்க போட்டு ஆஃப் அன் ஹவர்லயே உடம்பு தானா அந்த விரல் 3 விரல் நேராயிடும். உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சிடும். 2 கையிலும் போடணும் இந்த முத்திரையை. இந்த மாதிரி நீங்க 3 விரலும் ஒன்னா இணைஞ்சதுன்னா உங்க உடம்பு சூடு குறையுதுன்னு அர்த்தம். அப்படி பெண்டா இருந்துச்சுன்னா உங்க உடம்புல சூடு இருக்குன்னு அர்த்தம். எப்போ அந்த 3 விரல் ஒன்னா நேரா இருக்கோ அப்போ சூடு குறைஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போ உங்க உடம்பு நீங்க ஒரு முட்டி வலிக்கு ஒரு முத்திரை போடுறீங்க, பேக் பெயினுக்கு ஒரு முத்திரை போடுறீங்க, இந்த முத்திரை போடுறீங்க, இது உங்களுக்கு இந்த விரல் ஒன்னா இணையாது, தூக்கிக்கும், இல்ல இது ஒட்டிக்கும். இப்படி இருக்குன்னா உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த முத்திரை சரியாக அமர்ந்து விட்டால் உங்களுக்கு வலி குறைந்து விட்டது என்று அர்த்தம். வேற ஒன்றுமே இல்லை. அருமை 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 அருமை. அது மாதிரி வெற்றி பற்றியும் பேசுனீங்க. அதுல இந்த பயத்தை பத்தி கடைசியா பேசுனீங்க. நிச்சயமா உங்களுடைய மருத்துவ குறிப்புகள் எல்லாமே நமக்கு ரொம்ப பலன் அளிக்கிறதா இருந்தது. அதுவும் அந்த பிரஷருக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டாலே 5 நாள்ல அதை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு சொன்னதெல்லாம் ஒரு அருமையான தகவலா இருந்தது. அதை வெந்நீர்ல போட்டு சாப்பிடணும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க என்னையா? ஆமா, வெந்நீரை இறக்கி வச்சிடணும். இறக்கி வச்சுட்டு அதுல வெண்டைக்காயை போடணும். 10 நிமிஷம் பொறுத்து அந்த வெண்டைக்காய் எடுத்து தொடச்சிட்டு தலையை வாழை கட் பண்ணி மென்னு சாப்பிடணும் பச்சையாக. அருமை அருமை அருமையான தகவல்கள். உங்களுடைய பேச்சுக்கு பெரிய கைத்தட்டல் ஐயா. நன்றி. நன்றிங்க. ஓகே, அடுத்து நம்ம நவனி சார் இருக்காரு. நவனி கொஞ்சம் உங்க கருத்தை சொல்லுங்க. நவனி சார், நான் ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் சார். செல்லோடியில் பாஸ்கர். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. இப்போ சார் என்ன கேக்குறேன்னா, சார் குழம்பு வைக்கும் போது காய்கறி உப்பு அதை என்ன கேக்குறேன்னா ஐயாட்ட, உப்பு 20%, காய் 80%, 80.20 அந்த ரேஷியோ கரெக்டுங்களான்னு கேக்குறேன் சார். இல்ல சார், அது உப்பு பத்தி வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இப்ப நீங்க காரக்குழம்பு வைக்கிறீங்கன்னா உப்பு எப்படி சேர்ப்பீங்க? புளி கரைச்சி சேர்ப்பீங்களா, கொதிக்கும் போது போடுவீங்களா? இது ஒரு ஸ்டார்ட் என்னன்னா, அந்த காய் குழம்பு வைக்கும் போது உப்பு அந்த இடத்துல காய் அறிவு, உப்பு உணர்வுன்னு சொன்னீங்க. அதுக்குதான் 80-20 அவர் கரெக்டுங்களான்னு கேட்டேன் ஐயாட்ட. அதான் நானும் சொல்றேங்க ஐயா. உணர்வுன்றது இடம் பொருள் ஏவலை பொறுத்து அமையும். சரி சார். எல்லா காய்கறியும் ஒரே மாதிரி உப்பு போட முடியாது. ஒரு போடுவாங்க, கரைக்கும் போது போடுவாங்க. ஆனால் அந்த உணர்வை எப்படி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்படி சேர்க்கிறீங்கன்ற பொறுத்தான் வெற்றி இருக்கு. இடம் பொருள் ஏவல் தான் இதெல்லாம். உணர்வுன்றது இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கிட்டே இருக்கணும். என் கேரக்டர் வேற, என் கேரக்டர் கத்தி நீங்க மாறினாதான் நீங்க ஜெயிக்க முடியும். உங்க பையனுடைய கேரக்டர் வேற, உங்க மனைவியுடைய கேரக்டர் வேற. அவங்களுக்கு ஏத்த மாதிரி உணவு நீங்க சேஞ்ச் பண்ணி அப்பப்ப சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்பப்ப அப்படி மாத்த தோல்வி. சரி, சரியா சொன்னீங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நவனி சார் இருக்கீங்களா? நவனி இருக்கீங்களா? இல்ல நினைக்கிறேன். ஓகே, சரி சார். ஐயா சிறப்பா சொன்னார். சற்று முன் நம்ம ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு அந்த அறிவு உணர்வு, அந்த உப்பு, அந்த காய்கறி, அந்த சாம்பாரை பத்தி அவர் சொன்னாரு. அதே நேரத்துல வத்த குழம்பு வைக்க போது, கார குழம்பு வைக்க போது நம்ம சாம்பாருக்கு போடுற அந்த உணர்வே அதுல இணைக்க முடியாது. அது ஒரு காரணம், இடம் பொருள் ஏவல் என்று அற்புதமா சொன்னார். இப்ப ஐயா கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். எப்படின்னா, இப்ப அதிகமான உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க நார் சத்து உணவு அதிகமாவே சாப்பிடுறது, அவங்களே இருக்கட்டுமே, நார் சத்து உணவு அதிகமா சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க மலம் போறது 3 நாளைக்கு ஒரு முறை போறாங்க. அது எப்படி? அது கேட்டா நான் நார் சத்து உணவு அதிகம் சாப்பிடுறேன், ஆனா மலம் சீரா போகல அப்படின்னு பல பேரோட கூற்று. அது உங்களுடைய கருத்து என்ன ஐயா? மலம் அப்படின்றது சில பேர் டெய்லியும் போவாங்க. ஒரு நாளைக்கு 3 டைம் போவாங்க. சரி, ஒரு நாளைக்கு 3 டைம் போறவங்க இருக்கிறாங்க. சில பேர் ஒரு நாளைக்கு 1 டைம் போறவங்க இருக்கிறாங்க. இல்ல வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் போறவங்க இருக்கிறாங்க. இது உடலுடைய உடல் உறுப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு தேய்மானம், அதனுடைய செயல்பாடுடைய குறைபாடு. அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, வயிற்ற கழுவணும் அட்லீஸ்ட் ஒரு 4 மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு 3 முறை 4 முறை வயிற்றை சீர் செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். இது யாரும் பேதி சாப்பிடுறது, குறிப்பா பேதி சாப்பிடுறது,
இந்த பேதிக்கு சாப்பிடுற பழக்கம் இப்போ அடியோடு அழிந்து விட்டது. ஆமா ஆமா, அது இப்ப இல்ல. கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு என்னன்னா பேதினாலே பயப்படுறாங்க. ஒரு பேதி வருதுனாலே உடனே ஆஸ்பத்திரி போய் மெடிக்கல் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது என்ன உள்ள பொக்கிஷமா கழிவு தானே, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆமா. ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் பேதிக்கு உங்கள் வயிற்றை சுத்தம் செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு இந்த பிரச்சனை நார்மல் ஆகிவிடும். மலக்குடல் பிரச்சனை தான் இது. உங்களோட செரிமானத்தன்மை குறைவா இருக்கு. அப்ப வந்து நீங்க இந்த பேதி சாப்பிடுற பழக்கத்தை 3 மந்த்துக்கு ஒன் டைம் எடுத்துன்னு வந்தீங்கனாலே படிப்படியாக இந்த பிரச்சனை இங்க வெளியே வர வாய்ப்பு இருக்கு. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஓகே, இப்ப ஐயா கிட்ட வந்து வேற யாரும் கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இன்னைக்கு நம்ம ஏறக்குறைய ஒரு 30க்கு அதிகமானவங்க வந்து ஐயாவோட பேச்சு கேட்டு பயனடைஞ்சீங்கன்னு தான் சொல்ல வேண்டும். அதனால உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கேட்கலாம், பயன்படுத்திக்கலாம். சார் வணக்கம் சார். பேதிகை சாப்பிடுன்னு சொன்னாரு, என்ன பேதிகை சாப்பிடுறதுன்னு சொன்னாரா? கேளுங்க அந்த கேள்வி ஐயா கிட்ட. அதுக்கு ஏன்னா இப்ப வந்து கடைகளையும் விக்கிறாங்க. ஆமா, அது அது நல்லதா அல்லது நம்ம சொந்தமா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? ஐயா கேளுங்க. ஐயா சொல்லுங்கய்யா. இவரு தொழிலதிபர் மனோ அவர்கள், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆங்கில மருத்துவத்தை பயன்படுத்தாமல் நீங்களே வீட்டில் செய்யும் முறை உங்களுக்கு தெரிந்தால் அதை நீங்கள் பயன்படுத்த ரொம்ப நல்லது. ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்கய்யா. என்னங்கய்யா? ஒரு சின்ன குறிப்பு சொல்லுங்கய்யா, வீட்டுல செய்யற முறை. வீட்டுல செய்யற மாதிரி இன்னைக்கு வந்து விளக்கெண்ணெய், அப்போ எண்ணெய் ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்போ வந்து அந்த விளக்கெண்ணையே பாத்தீங்கன்னா அந்த பழைய முறையில செய்யற பழக்கம் போயிடுச்சு. இப்ப விதைய கொட்டையை அப்படியே இருந்து வந்து அப்படியே அரைச்சி குத்துறாங்க இப்பெல்லாம். அது வந்து மாசு ஏற்பட்டு போச்சு விளக்கெண்ணைக்கு இப்ப. ஆமா சார். என்னன்னா இப்ப விளக்கெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்யற முறை மாறிடுச்சு சார். அந்த காலத்துல வந்து விளக்கம் செய்யற முறை வேற, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். ஆனா உப்புகிற விளக்கெண்ணெய் வந்து குடிச்சாலே ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. அந்த விளக்கெண்ணெய் ஒரிஜினல் விளக்கெண்ணெய் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கடவுள் அருளால அதை நீங்க ஒண்ணு இல்ல ஒரு ஆம்லெட்ல ஊத்தி சாப்பிட்டாலே போதுமானது. அப்படி இல்லை என்றால் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு அதை வந்து கட் பண்ணிட்டு அது இட்லி வேக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் பெப்பர் போட்டு வேக வச்சு அந்த பொருளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வயிற்றுல இருக்கிற மலம் ஃபுல்லா கலைஞ்சு வெளியே வந்துடும் சார். நல்ல ஒரு குறிப்பா இருக்கு. ஓகே, இதை நீங்க ஈஸியா பயன்படுத்தலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சக்கரவள்ளி கிழங்க, இனிப்பாவும் இருக்கும். அதுல கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. வேக வைக்கும்போது போட்டு எடுத்து வேக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மலத்துல குடல்ல இருக்கிற பெருங்குடல்ல இருக்கிற கழிவுகளும் வெளியே வர ஆரம்பிக்கும். சரியா, சரி சரி சரி. பிரதர், எனக்கு ஒரு கேள்வி. வணக்கம் சார். இங்க ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லா இதுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருந்தது. எனக்கு என்னன்னா, ஆனா நீங்க ஒரு சொன்னீங்க இல்லையா, அந்த பயம்ன்ற ஒண்ணத்தை எடுத்துட்டாலே சக்சஸ்க்காக நீங்க பேசுனீங்க. அது அதுல ஒரு சின்ன ஒரு டவுட் பிரதர். என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரியே இப்போ நான் ரொம்ப அதுல கொஞ்சம் இதுல இருக்கேன். அந்த பயம் பத்தி சுத்தமா துளி கூட இல்ல. ரெண்டாவது வந்து அந்த எந்த விஷயத்திலயுமே வந்து நான் ரொம்ப அதை பார்த்து பண்ணாலுமே சக்சஸுக்கான ஒரு முடிவுன்றது மட்டும் ஏன் வரமாட்டேங்குது தெரியல. இது நீங்க என்னடா அது இப்படி கேக்குறாங்கன்னு தப்பா எடுத்துடாதீங்க பிரதர். இது எனக்குள்ள ஒரு இருக்கு, மனசுக்குள்ள ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது, எதை பத்தியும் பயப்படுறது கிடையாது. நீங்க ஆனா சொல்ற சக்சஸ் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில இருக்க சக்சஸ் அது ஏன் நம்மளால ஐயா பிடிக்க முடியுமா? அதாங்கய்யா இப்ப நான் உங்களுக்கு இந்த பயம் இல்லாம வேற ஏதாவது. அதாங்கய்யா நான் ஒரு 3 விஷயம் பேசணும் உங்ககிட்ட. உணர்வு, அறிவு, பயம். இந்த 3 விஷயத்தை பத்தி நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு பயத்துக்கு எதிர்ப்பதமான வார்த்தை என்ன? தைரியசாலி, பலசாலி சொல்லலாம். அப்ப பலசாலி தைரியசாலி ஜெயிச்சிடறாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்களும் தோக்குறாங்க தான். அவங்களும் தோக்குறாங்க. அங்க வந்து நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க சொல்ற பயம் உங்களுக்கு வந்து பயமே கிடையாது. நீங்க 2 விஷயம் பார்க்கணும். உங்களை நீங்கள் தாழ்த்தி மதிப்பிடுறீங்களா? தோல்வி வரும்போது நீங்களே உங்களை தாழ்த்திக்கலான்னு முதல்ல பாருங்க. அப்படி இல்ல, எனக்கு நெகட்டிவா கற்பனை பண்ற எண்ணமும் இல்ல. அப்ப 2மே இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன மைனஸ் இருக்குன்னு நீங்க சர்வே பண்ணி பாருங்க.
என் உணர்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறேன்னா, கோவப்படுறேன்னா, எதனால என் தோல்வி எனக்கு வந்து வருது அப்படின்றத முதல்ல தேடுங்க. ரெண்டாவது விஷயம், நீங்க ஒரு 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 முயற்சி பண்றீங்க ஒரு தொழில்ல, அந்த தொழில எனக்கு தோல்வி கிடைக்குதுன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குதா? எதனால தோக்குறீங்க? ஒரு தோல்வியில நீங்க ஒரு ஒரு தொழில்ல நீங்க தோக்குறீங்கன்னா அந்த தோக்கத்துடைய காரணத்தை ஒரு கொஸ்டின் எக்ஸாம் எழுதுங்க. 100 மார்க் எழுதுறீங்க, 95 மார்க் 5 மார்க் நான் விட்டுட்டேன், ஃபெயில் ஆயிட்டேன், 5 மார்க் கம்மி ஆயிடுச்சு எனக்கு. அந்த 5 மார்க் எந்த கொஸ்டின் நீங்க மார்க் கம்மியாத காரணம் அதை கண்டுபிடிங்க முதல்ல. அந்த 5% மார்க் கண்டுபிடிச்சா 100 ஆயிடும் அது. அப்போ உங்க தோல்விக்குரிய காரணத்தை நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபடுகிறீர்களோ அந்த தொழில உங்களுடைய மைனஸ் எதுன்றதை நீ கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பயம் இல்ல, ஒத்துக்கிறேன். இல்ல அது இன்னொரு சின்ன திருத்தம்யா. நமக்கு நான் ரொம்ப பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரே ஒரு விஷயம், நீங்க சொல்றது என்னன்னா ஒரு விஷயத்தை இறங்கறதுக்கு முன்னாடி ஆழம் பார்த்து காலவை அப்படின்றதுக்கு முன்னாடி அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல எவ்வளவு வருமானம் வருதோன்றது பாக்குறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தினால அந்த பிசினஸ்னால அந்த ப்ராஜெக்டால எவ்வளவு விளைவுகள் பின் விளைவுகள் வரும்ன்றத நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். எந்த பிசினஸ்னாலும் கொஞ்சம் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு பிசினஸ்ல வந்து ஒரு மந்த்லியோ இயர்லி எவ்வளவு ரெவன்யூ வரும், எவ்வளவு சம்பாதிக்க முடியும்ன்றதே நான் அதுக்கப்புறம் தான் கால்குலேட்டே பண்ணுவேன். இவ்வளவு முத்தியும் யூஸ் பண்ணியும் இவ்வளவு பிசிக்கல் நாலேஜ் இதையும் யூஸ் பண்ணியும் இந்த பயத்தையும் எடுத்தும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியாததுக்கு ஏதாவது இன்னொரு ரீசன் இருக்குமோன்ற ஒரு உள் உணர்வு எனக்கு சொல்லுதையா. அதான் நான் உங்களுக்கு நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான். நம்ம சர்வே பண்ணாம செய்யக்கூடாது. சர்வே பண்ணியும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம இடிக்கிறோமே, அது வேற வேற ஏதோ இருக்குமோ, ஒரு ஒரு ஏதாவது ஒரு கூற்று இருக்குமோன்றதுதான் என்னோட கேள்வியே. நீங்க சொல்றதை நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அது கரெக்ட் தான். சர்வே பண்ண முடியாம சர்வே பண்ணாம யாருமே அந்த பிசினஸ் இறங்கக்கூடாது. அது 100% நம்ம சக்சஸ்ஃபுல் பார்த்தோம்னா இன்னைக்கு உலகத்திலேயே எந்த ப்ராஜெக்ட்டுமே 100% வந்தது கிடையாது. இன்னைக்கு துபாயில உலகத்திலேயே ஹையஸ்ட் டவர் புர்ஜ் கலிஃபான்றாங்க, அதுவே 100% ஒரு இதுவே கிடையாது. யாராதான் சொல்லுவாங்க, யாராலும் சொல்ல முடியாது. படிச்சவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சின்னதா ஒரு இது வரும், சேஞ்சஸ் வரும் ஒரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணாலுமே. அப்படி இருக்கும்போது இந்த சக்சஸ நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வெறும் பயம் உணர்வை கட்டுப்படுத்தியோ இல்ல வந்து நாலேஜ் வச்சு மட்டுமா பண்ண முடியும்? இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க ஐயா, அதுதான் எனக்கு மைண்ட்ல இன்னும் ஓடுது. ஏன்னா இந்த மூணுத்தையுமே நான் பின்பற்றேன், இந்த மூணுத்தையுமே என் கையில ஆள் கொண்டு தான் வச்சிருக்கேன். ஆனா சில ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மிஸ் ஆகுதுங்க ஐயா, அது என்னன்னு மட்டும் தான் நான் யோசிக்கிறேன். என்னோட உள்ளுணர்வும் நான் யோசிக்கிறேன், நாலேஜ்லயும் சரி மத்ததுலயும் யோசிக்கிறேன். எனக்கு பயம் இந்த இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா, அதெல்லாம் எனக்கு கரெக்டா இருக்கு. ஆனா ஏதோ வேற ஏதோ ஒண்ணு, ஒருவேளை நம்மளுடைய இந்த பாசிட்டிவ் எனர்ஜின்றீங்கல்ல, என்னை சுத்தி ஃபுல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜி தான் வச்சிருப்பேன் நான். ஈவன் என் நெகட்டிவ் எனர்ஜி பர்சன் கூட கூட நான் பேசக்கூட மாட்டேன். அப்படி யாரொருத்தவங்க பேசுனாங்கன்னா அவங்கள விலகி தள்ளி நின்னுட்டு என்னுடைய கோட்பாட்டுல நம்ம போயிட்டே இருக்கிறேன். அப்படி இருந்தும் சக்சஸ் கேட்ச் பண்ண முடியலங்க ஐயா. அதுக்கு ஏதாவது ஒண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ஓகே, சரி. அடுத்து நம்மளுடைய ரேகோ சார் இருக்காரு. ரேகோ, திரு ரேகோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரு வேற நிகழ்ச்சியில இருந்தாரு, ஆனா இப்ப வந்திருக்காரு. திரு ரேகோ சார் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை என்றால் நேரம் கருதி நம்மளுடைய பேச்சை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்ம ஒரு 15 நிமிஷம் மேற்கொண்டு எடுத்துட்டோம். இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம் அறிவோம் மற்றும் ஒருவருக்கு வெற்றி தோல்வி எப்படி ஏற்படுகிறது என்ற தலைப்புல வந்து இன்னைக்கு நம்ம சுரேஷ் ஐயா வந்து மிக அற்புதமாக பேசி சென்றார். இவருடைய பேச்சு வந்து மீண்டும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த மருத்துவ குறிப்பு என்பது வந்து 1 மணி நேரத்துக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. நிறைய விஷயத்தை இன்னைக்கு அவர் பேசினாரு. ஒரு புத்தகமாவே ஒரு வடிவம் அமைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையால வந்து நேரம் கருதி இன்னைக்கு இன்றைய பேச்சு நம் வந்த 30க்கும் அதிகமானவங்க வந்து நன்மையை அடங்கி அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாயிற்றுக்கிழமை பேச்சு நம்ம மக்கள் நல்வாழ்வு குழுவோடைய நோக்கமும் அதுதான். எந்த பேச்சாக இருக்கட்டும், தனி மனித முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்ல அல்லது இந்த புறத்துறையான விஷயமா இருக்கட்டும், அகத்துறையான விஷயமாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கையில கடைப்பிடித்து வெற்றி காண வேண்டும். அதுதான் வந்து நம்ம ரேகோ சாரோடைய எண்ணமும் கூட, மக்கள் நல்வாழ்வு குழுவின் எண்ணமும் கூட. ஆகையால வந்து இன்றைய பேச்சை வந்து மன நிறைவோடு நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் வேறு ஒரு பேச்சாளர்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம் அனைவருக்கும். மலையரசன் சார் வணக்கம். அவருடைய நம்பர் தொடர்பு என்ன பதிவிடுங்க. சரியா, சரி சரி சரி, நம்பர் இருக்கு, அவரோட நம்பர் இருக்கு.
ஐயா உங்களோட நம்பர் இங்க டைப் பண்ண முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை என்றால் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஐயா. உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரி, நன்றி. நன்றி. வணக்கம். ஏன்னா இன்னைக்கு துர்கா இல்லாததால நீங்களே